Yes, good morning. Hi, sir. Yes, Ramya Ramya, Jiva GB, good morning. Sagasta, Sweta, yes. So, எல்லாரும் சீக்கிரமா ஜாயின் பண்ணுமா. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். குட் மார்னிங். லைக் பண்ணுங்கம்மா. செஷன் ஆல்சோ லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல். ரைட். குட். எல்லாமே கிளியரா இருக்குமா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? செக் பண்ணுங்க. வாய்ஸ் ஸ்கிரீன் எல்லாமே கிளியரா இருக்கா? செக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, guys. Yes. Yes. Durga Devi, Niteshan. Happy Sunday, Jiva Jivi. Yes. Same to you. Ramya, good morning, sir. Yes. Jiva Jivi, happy Sunday. Good. All clears. Very good, ma. Good, good. Very good, ma. Excellent. Everything clears. Very good, ma. Very good. Excellent, pa. Excellent. Super, ma. Very good, ma. Good, good. Very good, ma. Just one more minute, ma. We will give. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சண்டே கிளாஸ் ஓகே ஸோ எல்லாரும் ஜாயின்மா இந்த சண்டே கிளாஸ்ல வந்து ஃபயர் சண்டே செஷன் சார் கண்டிப்பா இது ஒரு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷனோ இருக்க போது எதுல மாத்திரம் டவுட் கிடையாது எல்லாரும் ஜாயின் பண்ணுமா சீக்கிரமா ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிடா ஸோ இது வந்து ஒரு பெரிய செஷன் லாங் செஷன் இருக்கு அதனாலதான் என்னோட சஜஷன் எல்லாரும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க ரைட் குட் எஸ் கிருஷ்ணவேணி மகா கோவிந்த் எஸ் வெரி குட் குட் ரம்யா ரம்யா குட் மார்னிங் எவ்ரிடே நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ்மா கண்டிப்பா மறக்காம ஜாயின் பண்ணணும் ஓகே நம்ம கையில வந்து நீட் ஸ்கோர்டு வரந்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கோம் கண்டிப்பா நம்மளோட கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஓகே ஸோ தட் ஒன் டே ஓகே த நீட் எக்ஸாம் ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக் வரப்போகுது ஸோ நமக்கு நிறைய டைம் இல்லையாமா ஸோ அதனால தான் சொல்றேன் எல்லாரும் ஒரு ஓகே ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு டிசிப்ளின்டா படிக்கணும் ரைட் ஸோ இது வந்து டிசம்பர் போயிட்டு இருக்கு ஸோ டிசம்பர் ஆல்ரெடி ஸோ இந்த வருஷம் முடிய போகுது ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம கையிலமா ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அவ்வளோதான் பிகாஸ் ஏப்ரல் வந்து ஓன்லி ஃபார் ரிவிசன் ஓன்லி ஃபார் கம்ப்ளீட்லி என்ன அது வந்து அப்போ வந்து நம்ம புதுசு புதுசு லேர்ன் பண்ணக்கூடாது ஓகே ஸோ அப்புறம் வந்து மே ஸோ ஓன்லி நம்ம கையில 3 மந்த்ஸ் 3 மாசம் மட்டும்தான் இருக்கு இந்த 3 மந்த் உங்களோட வாழ்க்கைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட வாழ்க்கைக்கு இந்த 3 மாசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா ஸோ கண்டிப்பா ரொம்ப கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அதேனாலது இந்த லைவ் கிளாஸ் கூட எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க எதுக்கு எதுக்கு தெரியுமாமா லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குமா ஓகே ஸோ ரெக்கார்டு கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் லைவ் கிளாஸ்ல வந்து வரும்போது ஸோ நமக்கு டைம் தெரியாது அப்படியே போகும் டைம் தெரியாம அப்படியே போகும் பட் ரெக்கார்ட் கிளாஸ் கொஞ்சம் 20 மினிட்ஸ் பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அப்படியே லைக் அப்படியே வந்து டிலே ஆகும் அந்த லெக்சர் அதனாலதான் ஸோ யாரைతే சார் நான் கண்டிப்பா டாக்டர் ஆகணும் சார் கண்டிப்பா நான் வந்து ஒரு சீரியஸ் நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் யார் இருக்காங்க கண்டிப்பா அந்த பசங்களுக்கு நம்ம பிஎம்என்டி எல்லாமே எப்பவுமே ஆல்வேஸ் சப்போர்ட் கொடுப்போம் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா ரைட் லைவ் கிளாஸ்மா ஸோ எந்த சுச்சுவேஷன் மழை சீசன் ஆகும் ஓகே வெயில் காலம் எந்த டைம் வேணா இருக்கலாம் நம்மளோட கோலு தான் நம்ம முக்கியம் நம்ம ஏமு தான் நம்ம முக்கியம் எதுக்கு தெரியுமா இப்ப நம்ம கண்ணா நம்ம ஸோ எல்லாரும் நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எதிர்பார்க்கறாரு இவர் டாக்டர் ஆக போறாரா நீட்டு சீட் வாங்க போறா ஸோ நம்ம பின்னாடி வந்து நிறைய ஒரு நெகட்டிவ் சர்க்கிளே இருக்கு ஓகே எல்லாமே பேசுவாங்க ஸோ நீட் ரிப்பீட் பண்றாரு ஸோ காமெடியா பேசுவாங்க எஸ் ஆனோ ஸோ அவங்க எல்லாமே நம்ம பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லணுமா ஸோ நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா படிக்கணும் நம்ம ஓகே ரைட் ஸோ அதனாலதான் சொல்லிடுறேன் எல்லாரும் கண்டிப்பா நம்ம லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணுங்கம்மா
ஆல்ரெடி நமக்கு இது புதுசு கிடையாது. ஆல்ரெடி நம்ம பேசிக் மேத்ஸ், மோஷன் இன் 1D, மோஷன் இன் 2D, அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் மோஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறம் ஓகேமா? ரைட். நம்மோட ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடண்ட்க்கு தெரியும். நம்மோட கிளாஸ் கன்டென்ட் எப்படி இருக்கு అనేది தெரியும். ஆல்ரெடி லெக்சர் நம்பர் 7 ரொட்டேஷனல் மோஷன்ல லெக்சர் நம்பர் 7 ఇంకా 13 లెక్చర్స్ இருக்கு. ஓகேமா? டோட்டலா 20 லெக்சர்ஸ். ரொட்டேஷனல் மோஷன் மட்டுமே 20 லெக்சர்ஸ் தலைவா. ஆல்ரெடி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம். கொலிஷன்ஸ் பார்த்தோம். ஓகேமா? இந்த லெக்சர்ஸே உங்களுக்கு ரொம்பவே போதும். ஓகேவா? இந்த லெக்சர்ஸ் பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஓகே? ஒரு சூப்பர் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓகேவா? ரைட். நீங்க எழுதிட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸ் டிஸ்கஷன் பேட்ச் கூட இருக்கு. அது கூட நீங்க என்ரோல் பண்ணி நீங்களோட பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாம பெட்டர். ரைட். எனிவே ஸோ அது என்னோட சஜஷன். அதனால தான் எல்லாரும் கண்டிப்பா நம்ம கிளாஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்ட் வந்துறீங்க. ரைட். எஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து லைக் நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கு எஸ்பெஷலி நீங்க சொல்லலாம். சார் நான் வந்து நீட் 2ண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போறேன். 3ர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுவேன். கண்டிப்பா இது வந்து ரிவிஷன் கிளாஸ். ஓகே. அது எல்லாரும் நீங்க நெறைய பேர் நிதேஷ், துர்காதேவி நெறைய பேர் இருக்காங்க ரிப்பீட்டர். தே ஆர் ஆன்ஸரிங் அவர் கொஸ்டின். எஸ் ஆர் நோ? அவங்களுக்கு இப்பதான் கிளாரிட்டி வந்து வருது பிசிக்ஸ் மேல. பிகாஸ் ஆஃப் ரிவிஷன். ஓகே. அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி படிச்சுட்டா இருக்காங்க பசங்கள தான். ஆனா கிளாரிட்டி இல்ல. இப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ஓகே. கிளாரிட்டி வந்து வரும். எஸ். ஓகே ப்ரோ. ரைட். நவ் ஓகே. நவ் பிஃபோர் ஸ்டார்ட்டிங் த செஷன்மா ஜஸ்ட் நம்மோட ஒரு ஆப் நம்மோட கோர்சஸ் பத்தி ஒரு டைம் வந்து அவேர்னஸ்க்காக சொல்லிறேன் ஒரு டைம். ரைட். ஓகே ரைட்டுமா. அதுல வந்து நம்மோட நீங்க Googleல போயிட்டு டைரக்ட்டா பிஎம்என்டி பிரெய்னி மெடிக் ன்னு டைப் பண்ணாலே எல்லாம் வந்துரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுமா வி ஹேவ் ஒரு டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி தனியா ஒரு பேக்கேஜ். ஓகே. இதுல வந்து எப்படின்னா, ஒரு ஆர்டர் ஒரு சீரிஸ் ஆர்கனைஸ்டுல இந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாமே இதுல கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குமா, அதே மாரி ரெக்கார்டிங் வீடியோஸ், அதே மாதிரி நம்மோட பிசிக்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கேஜ், தனியா ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே ஃபுல் நீட் ப்ராஜெக்ட் 720 ஓகே. ஃபுல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ப்ராஜெக்ட் 720. அது எல்லாமே டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச் லாஸ்ட் மந்த் ஆல்ரெடி டாக்டர் துர்காதேவி அண்ட் கீர்த்துக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த கிடைச்சாச்சு ஃப்ரீயாவே. ஐ திங்க் நவம்பர் கூட மந்த் நவம்பர் கன்சிஸ்டன்ட் அவார்டு கூட வரும். ஐ மீன் பட் தே வில் கிவ் த ஃப்ரீ நினைக்கிறேன். கண்டிப்பா வெரி சூன். அது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். இதுல தான் நம்மோட நீட் நாயகன் 2026 நம்மோட கிளாஸ் கன்டென்ட் ஹேண்ட் நெறைய ஸ்டூடெண்ட் காமெண்ட்ஸ்ல கேட்கிறாரு. சார் நம்ம கிளாஸ் நோட் வந்து எங்க கிடைக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல கிடைக்கும். நீட் நாயகன் 2026 இதுல வந்துமா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நோட்ஸ் வந்து இங்க கிடைக்கும். ஒரு இன் டீடைல் நோட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். எஸ். இப்போமா யா அதுல வந்து பிசிக்ஸ் பை ஷியாம் சார்ன்னு இருக்கும். அதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். வி வில் ஸ்டார்ட் த செஷன்மா இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செஷன் ஆகப்போது. 10:30 10:30 10:38 நம்ம வந்து ஃபர்ஸ்ட்மா இன்னைக்கு நான் 4 திங்ஸ்மா ஒரு 4 விஷயம் தான் நான் வந்து டீச் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன 4 விஷயம்னா, ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன் கிளாரிட்டிக்காக. ஃபர்ஸ்ட்மா ஆல்ரெடி நான் வந்து எல்லாரும் இன்ஸ்டால இருக்காங்களா? இன்ஸ்டால லைக் சாரி இன்ஸ்டா இல்ல. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் எல்லாரும் இருக்கீங்களா? அதுல வந்து நான் வந்து டெய்லி வந்து என்னென்ன டாபிக் நான் வந்து டீச் பண்ண போறேன்னு கூட அது வந்து அதுல வந்து நான் மென்ஷன் பண்ணிறேன். பிகாஸ் நெறைய ஸ்டூடண்ட்க்கு வந்து சார் இந்த டாபிக் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பசங்க இருப்போம். இந்த டாபிக் எனக்கு தெரியும். சில டாபிக் யாரு லைக் நான் லாஸ்ட் 2 மாசம் ஐ திங்க் இது வந்து 3 மந்த் நினைக்கிறேன். லாஸ்ட் 3 மாசமா நீங்க பார்த்தனா நெறைய டாபிக் நீட்ல இந்த போர்ஷன் இருக்கா? கூட உங்களுக்கு டவுட் வருது. அந்த மாரி நெறைய டாபிக் வந்து நான் டிஃபரெண்ட் நீட்ல எல்லாம் இருக்கக்கூடிய டாபிக் மோஷன், வெர்டிகல் சர்க்கிள் நெறைய நெறைய டாபிக் வந்து நான் வந்து புதுசா நீட்ல இருக்கக்கூடிய போர்ஷன் தான். அது எல்லா டாபிக் வந்து நம்ம டீச் பண்ணலாம். அதனால தான் பிஎம்என்டி இஸ் நத்திங் பட் ஒரு நாட் ஒன்லி நீட்ல ஒரு அட்வான்ஸ் டாபிக் கூட டீச் பண்ண ஒரே ஒரு சேனல்னா அது வந்து நம்மோட பிஎம்என்டி சேனல் மட்டும் தான். பிகாஸ் நான் வந்து நெறைய டாபிக்மா நெறைய ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன், வெர்டிகல் சர்க்கிள் ஓகேவா? அதே மாதிரி இந்த கோனிக்கல் பெண்டிலம் ஓகே. அண்ட் டெத் வெல் ப்ராப்ளம் இதெல்லாம் நெறைய இடத்துல வந்து டீச் பண்ண மாட்டேன். அதனால தான் சோ யார் டீ சோ யாரைతే எந்த டாபிக் வந்து விட்றாரோ அந்த டாபிக் தான் நான் டீச் பண்ண போறேன். அதுதான் நம்மோட ஸ்பெஷல்.
ஸோ நீட் எக்ஸாம்ல என்டிஏ தெரியுமா? ஸோ கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்ண இன்ஸ்டிடியூட் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க எல்லா வருஷமா 20% கொஸ்டின் அது யாருக்கும் தெரியாது. 20% 10-20% எல்லா வருஷம் நீட்ல வந்து நியூ கொஸ்டின் புதுசு கொஸ்டின் வரும். அந்த புதுசு கொஸ்டின் எங்க நிச்சு வரும்? ஃப்ரம் த இந்த மாரி ஒரு டெத் வெல் கான்செப்ட், ரோட்டார் வால், கோனிக்கல் பெண்டுலம் ஓகே. இந்த மாரி கொஸ்டின் தான் வரும். அதனால தான் இந்த 10-20% கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டீன்னா, நீங்க ஓகே. நீட் கவுன்சிலிங்ல நீட் எக்ஸாம் கவுன்சிலிங்ல அவங்களும் டிசைட் பண்ணதில்ல. நீங்க டிசைட் பண்ணுங்க. சார் எனக்கு பாண்டிச்சேரி ஜிம்பமேர் காலேஜ்ல மெடிக்கல் சீட் வேணும். மദ്രാஸ் எம்எம்சி மദ്രാஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வேணும். இல்லன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வேணும். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும். ஓகே. சோ திருச்சி மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும். இல்லன்னா உமந்தார் மெடிக்கல் காலேஜ் சென்னையில சீட் வேணும். சோ அந்த மாரி நீங்க டிசைட் பண்ணலாம். சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். டோன்ட் டேக் எ சான்ஸ். ஓகே. சான்ஸ் வேண்டாம். சார் எனக்கு இந்த சீட் வந்தா போதும். இல்ல யூ டேக் எ சாய்ஸ். அந்த சாய்ஸ் பை சாய்ஸ் வந்து நீங்க சீட் செலக்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து எல்லா டாபிக்கும் படிக்கணும். சோ அந்த எல்லா டாபிக்குமே நீட்ல இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன் ஓகேவா? சோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க Googleல கூட YouTubeல எந்த சேனல்னு போயிட்டு சர்ச் பண்ணுங்கம்மா. டெத் வெல், கோனிக்கல் பெண்டுலம், ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் இவ்வளோ இன் டெப்த்தா எங்கேயுமே இருக்காது. அதனால ஒரு டைம் சொல்லிறேன். ஸோ ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதனால தான் ஓகே. ஸோ எல்லாரும் இந்த கன்டென்ட் எல்லாம் பார்த்துங்க. ஓகே ரைட். ஸோ நவ் வி வில் கோ டு த இன்னைக்கு டாபிக்ஸ்மா. சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு வீட்ல எல்லாரும் நெறைய வீட்ல வந்து அசைவம், நான்வெஜ் குக் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் இருக்கு. நம்மோட ஸ்பெஷல் வந்து சண்டே எக்ஸ்பிரஸ். இந்த சண்டே எக்ஸ்பிரஸ்ல வந்து ஓகே. வி பெட்டர் யூ கேன் சே ஷாம் சார் எக்ஸ்பிரஸ் ஆல்சோ. ரைட். సో இதுல வந்து வி ஆர் கோயிங் டு கவர் இந்த சண்டே எக்ஸ்பிரஸ்‌లో ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கவர் குட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்டாண்டர்ட் பாடிஸ்மா. ஓகே. சி ஆக்சுவலி இது நீங்க பாருங்க. ஸோ நான் கொஸ்டின் கூட எழுதுறேன். யாஹ்! ஸோ நான் கொஸ்டின் கூட எதுக்கு தெரியுமா? நான் கொஸ்டின் எழுதும்போது, நம்ம பசங்களுக்கு வந்து ஓகே, ஓகே. நெறைய பேரு நெறைய இடத்துல வந்து கொஸ்டின் வந்து காட்டுவாங்க. காட்டிட்டு ஆன்ஸர் சொல்லணும். அப்படி கிடையாதும்மா. நான் வந்து எல்லா கொஸ்டின் எழுதுவாங்க. அதே மாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ ட்ரையாங்கிள்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரெக்டாங்கிள் இவ்வளவு ரெக்டாங்கிள் படம் இருக்கு. இருக்காது. ரெக்டாங்கிள் படம் காட்டிட்டு நான் வந்து ஃபார்முலா எழுதுறேன். டைம் வந்து சீக்கிரமா முடிச்சிடும். பட் வந்து நான் வந்து எவ்ரி டயகிராம் வந்து டிரா பண்றேன். டயகிராம் டிரா பண்ணும்போது ஓகே இது ரெக்டாங்கிளா? இது ஸ்க்வேரா? ஓகே. எவ்ரி கொஸ்டின் நீங்க ஃபீல் பண்ணலாம். சோ தட் இஸ் அ பியூட்டி. அதனால தான் நான் எல்லா இடத்துல வந்து கொஸ்டின் கண்டிப்பா நானே எழுதிட்டு, நானே சொல்யூஷன் பண்றேன். சோ தட் இஸ் வாட் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ நமக்கு நெறைய ஸ்டூடெண்ட்க்குமா சோ நான் வந்து லைக் நான் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் வந்து பர்சனலா என்ன ஃபீல் பண்ணேன், ஸ்டூடெண்ட் கொஸ்டின் படிக்க மாட்டேன் கரெக்ட்டா. எஸ் ஆர் நோ? கொஸ்டினும் கரெக்ட்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைனால நெறைய மிஸ்டேக் பண்றாரு. கரெக்ட்டா? அதனால தான் கொஸ்டின் ரொம்ப வெரி இம்பார்டன்ட். கொஸ்டின் கரெக்ட்டா புரியுதா? நாளைக்கு நீங்க வந்து டாக்டர் ஆயிட்டுனா, சோ பேஷண்ட் என்ன சொல்றாரு? என்னென்ன சிம்ப்டம்ஸ் சொல்றாரு? அந்த சிம்ப்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரீட்மென்ட் குடுக்கணும். ஓகேவா? ரைட். சோ நம்ம வந்து மைண்ட் செட் எங்க இருக்கு? ட்ரீட்மென்ட் வந்து தப்பா பண்ணிட்டேன்னா, இட்ஸ் வெரி டேஞ்சர் ரைட்? எஸ். பிகாஸ் டாக்டர்ஸ் வந்து நத்திங் பட் தே ஆர் த நெக்ஸ்ட் காட். சோ நமக்கு கடவுள் இருக்கா, ஆண்டவா இருக்காங்க. சோ டாக்டர் கூட சோ மக்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவா, யூ ஆர் எ டாக்டர். எஸ் ஆர் நோ? சோ டாக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் நெக்ஸ்ட் காட் ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ யூ ஆர் த நெக்ஸ்ட் ஓகே டாக்டர்ஸ் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ அதனால தான் சொல்றேன். கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, ரீடிங் பண்றது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஸோ ப்ளீஸ் ரைட். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரைட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் பாடிஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் பாடிஸ். ஸோ இதுல வந்து 20 செக்ஷன்ஸ் பத்தி சொல்றேன். ஓகே. 20 ஜியோமெட்ரிஸ் ரம்யா வெரி குட் மா. ஸோ 20 ஜியோமெட்ரி பத்தி சொல்றேன். 20 ஜியோமெட்ரி ஸ்டாண்டர்ட் பாடிஸ் ஓகே. ஸோ அது எப்படின்னு கூட நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே. எப்படி வருது? அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா நெறைய பேர் மனப்பாடம் பண்ணுவாங்க தெரியுமா? மக்கப் பண்ணுவாங்க. மக்கப் பண்ற தப்பில்ல. பட் ஆனா எப்படி வருது? ஒரு சின்ன ஐடியா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஐடியா இருந்தா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அந்த வேல நான் வந்து ட்ரை பண்றேன். உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுல வந்து எதுவும் கவலை இருக்காது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் பாடிஸ்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்மா ரேடியஸ் ஆஃப் கைர். அதுக்கப்புறம் பேரலல் ஆக்சிஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் 2மே சேர்த்து ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்? அது கூட பார்க்குறேன்.
ஓகே. ஸோ parallel and perpendicular axis அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 3 டாபிக் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து 3 டாபிக் இதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன். ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதாரோ, லாஸ்ட் இயர் நீட் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததா ஒரு நீட் எக்ஸாம் ஒரு உண்மையா லாஸ்ட் இயர் வந்து நீட் எக்ஸாம் டிஃபிகல்ட் கிடையாதுமா. லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் வந்து ஈஸி எக்ஸாம் தான். பட் நம்மோட சொசைட்டி ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த கொஸ்டின், இதே வரும், இதே ரிப்பீட் பண்ணும். அந்த மாரி ஒரு ஓகே மைண்ட் செட்ல வந்து நெறைய கோச்சிங் இடத்துல, நெறைய யூடியூப் சேனல்ல ஒன் ஷாட் போட்டுட்டு, ஓகேவா? மெயின் டாபிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு, ஸோ அதனால அந்த ஃப்ளோல போம்போது பிகாஸ் நீட் வந்து ஒரு 2016 ஆர் 16 நெனைக்கிறேன். 2006ல வந்து ஒரு டஃபஸ்ட் பேப்பர் வருது. அதுக்கப்புறம் 25 ஸோ லாஸ்ட் ஒரு 8, 9 இயர்ஸா அந்த ஃப்ளோ போகுது. பட் இப்போ வந்து எல்லாரும் பயப்படுறாரு. ஈவன் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கூட எல்லா இப்போ கூட அதே போயிட்டு இருக்கு. அந்த பாஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்கோ அதே படிக்கிறோம். அப்படி இல்லையம்மா. எல்லா டாபிக்கும் வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியரா படிக்கணும். ஸோ அதுல வந்து நீட் 2026 இது வந்து முக்கியமான கான்செப்ட்ன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் இது எங்கேயுமே கிடைக்காதுமா. கூகுள் இல்ல இந்த உலகத்த நீங்க தேடினா கூட இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் வராது. ஸோ நீங்க நோட் பண்ணுங்க. இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை டிசம்பர் 7 2025 கரெக்ட்டா டைம் 10:31க்கு நான் சொல்றேன். இது நீங்க நோட் பண்ணுங்க. நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேக் அப்புறம் நான் பார்க்குறேன். ஸோ இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்மா. ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பா 99% இந்த கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீட் 2026 பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின். பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின். அப்புறமா இது ஆல்சோ இட் வில் டேக் ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் செலவாகும் இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலோ ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து இது கொஞ்சம் எல்லா பசங்களும் பண்ண மாதிரி இருக்காது இது. ஸோ இது வந்து ஒரு டிஃபரெண்ட் மாடல். இதுல வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம் இருக்கும், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அது எல்லாமே ஓகேவா? சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு 3, 4 கான்செப்ட் சேர்த்து வரும். ஓகே. ஒரு 3, 4 கான்செப்ட் சேர்த்து வரும். அந்த கொஸ்டின் கூட நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸ்ல எல்லாமே உண்டு. நீட் 2026ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதனால தான் எல்லாரும் நோட் பண்ணுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ ஐ திங்க் எல்லாரும் ஜாயின் பண்றேன்னு எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வில் சி தி ஸ்டாண்டர்ட் பாடிஸ் அண்ட் ஆல்சோ சி ஃபார்முலா மற்றும் மனப்பாடி மாதிரி இல்லாம ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வருது? சிம்பிளா நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸி. ஓகே. ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. யூ ஆல்சோ ட்ரை டு கிவ் த ஆன்சர் கைஸ். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்மா இது ஃபர்ஸ்ட் பாடி. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். திஸ் இஸ் த ரொட்டேஷன். ஓகே. இந்த சிம்பல் ஐ யூஸ் ஃபார் த ரொட்டேஷன். ரொட்டேஷன். பாடி வந்து இந்த ஆக்சஸ்ல ரொட்டேட் ஆகும். ஓகே. இந்த ஓகே. இந்த பாடிக்கு என்னென்ன இருக்கும்? பாடிக்கு மாஸ் எம் இருக்கும். ஓகே. ஒரு பேசிக்கலி ராட்ன்னு சொல்லுங்க. இது நம்ம ராட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராட். ஸோ இந்த ராட் வந்து திஸ் இஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாருங்க. திஸ் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்க இருக்கு? கரெக்ட்டா சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. எங்க இருக்கு? மிடில்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ராடுக்கு ஓகே தலைவா. ஸோ இது சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேமா? கரெக்ட்டா? சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? நடுவுல இருக்கும். ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் பாடி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த ராட்க்கு மாஸ் எம் இருக்கும். அண்ட் லென்த் எல்லுக்கு ஆல்ரெடி நம்ம தெரியும். நான் முன்னாடி கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி ரொட்டேஷன் மோஷன் ஐ திங்க் 6 லெக்சர் போயிட்டு இருக்குமா? அந்த 6 லெக்சர்ல நீங்க ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணிட்டா. எஸ் ஆர் நோ? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ராட் ஸோ அபவுட் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவுமா? எஸ் மகாகோவிந்த். மகாகோவிந்த். வெரி குட். யா ரம்யா. ஜீவஜீவி. Hitesh, very good, ma. Excellent. It is ml square by 12. It is a ml square by 12. Good. Good. See, so moment of inertia. Okay. At the center of mass. Nadulo, center low, middle low. So what is that? Moment of inertia? ml square by 12. புரியுதா இப்போ?
ஸோ இது மறக்க முடியாது. கண்டிப்பா. எஸ் ஆர் நோ? వెరీ సింపుల్. ml²/12. సార్ ఓకే సార్. సార్ ఎగ్జామ్‌లో నడువులో కేకలే. ஒரு எண்டுలో கேட்டாரு. சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் ஒன் எண்ட், அட் ஒன் எட்ஜ் எவ்வளோ தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது செகண்ட் ஒன்மா. செகண்ட் ஒன். ஓகே. இது செகண்ட் ஒன் தலைவா. சொல்றீங்களா? யாராச்சும் சொல்றீங்களா? இப்போ வந்துமா, இப்போ செகண்ட் ஒன். இதுக்கு இதுக்கு வாவ்! 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 குட். பியூட்டிஃபுல்மா. பியூட்டிஃபுல். வாவ்! குட். ஸோ நெறைய வந்து தே ஆர் கிவிங் த ஆன்சர். குட். சேம் இது கூட ராட் தாம்மா. பட் வந்து இப்போ வந்து எனக்கு இந்த அட் ஒன் எண்ட்ல வேணும். ஓகே. எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த எண்டோ தான் எனக்கு வேணும். ஸோ சொல்றீங்களா? சென்டர் ஆஃப் மாசமா குட். துர்காதேவி சூப்பர். ஜீவஜீவி, பாஸ்கர் என்ஜிடி, மகாகோவிந்த் எஸ், ஸ்வேதா, ஸ்வேதா குட். கிருஷ்ணவேணி, ரம்யா ஓ குட். ஜீவஜீவி குட், குட். ஸோ அட் ஒன் எண்ட் ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாமா ஸோ இந்த இடத்துல வந்து ராட் வந்து இப்படி ஓகே. ஃபீல் பண்ணுங்க. இது ஃபார்முலா மாதிரி கிடையாதுமா. ஜஸ்ட் ஃபீல். ஸோ இப்போ வந்து ராட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். புரியுதா? ஸோ இப்படி திஸ் இஸ் ஆக்சிஸ். புரியுதா? திஸ் இஸ் ஆக்சிஸ். இப்படி ரொட்டேட் ஆகும்போது ml²/3. இப்படி ரொட்டேட் ஆகும்போது ml²/12. புரியுதா தலைவா? இப்படி ரொட்டேட் ஆகும்போது ml²/3. ஜஸ்ட் அதனால தான் சொல்றேன். ஃபீல் பண்ணுங்க. பாடி ஆஃப் மாஸ் m. ஸோ லென்த் l. ஸோ ஓகேமா. ஸோ இது ராட் தான். ஸோ டவுட் இல்லாம நீங்க ஸோ ராட் இது இது திஸ் ஆல்சோ ராட். சேம் ராட் தான். ஓகே. குட் மகா கோவிந்த். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் எண்ட் கடைசில. ஓகே. எவ்வளோமா? ml²/3. ml²/. சூப்பர். குட்மா. ஸோ ராட் இதுதான். ஸோ சென்டர் வந்து ml²/12. அட் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் வந்து ml²/. நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் ஒன்மா. ஸோ தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் 2 இருக்குமா? 2 பார்த்துக்கலாம். ரைட். ஃபோர்த் ஒன். ஓகேமா? ரைட். ஸோ இது வந்து என்னமா? ரிங். இது வந்து ரிங்ன்னு சொல்லலாம். ரிங். ஓகே. லைக் ரிங். ஓகே. ஓகே. இது ரிங். ஓகே. அதே மாதிரி ரிங் மாரி இருக்கும். ஓகே. கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கா? குட்மா. கொஞ்சம் ரைட். ஓகே. குட். ஸோ ரிங். இப்போ ஒண்ணும் இல்ல. ஸோ 2மே ரிங்குமா, 2மே ரிங் ஒரே இடத்துல நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ரைட். இப்போ இது ஒரு ஆக்சிஸ். நல்லா பாருங்க. இது ஒரு ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ். ஓகே. இது ஒரு ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி பாடி வந்து இப்படி ரொட்டேட் ஆகாது. பாருங்க. பாடி இப்ப வந்து இப்படி ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகாது. ஓகே. இது ஒன் கேஸ். நல்லா பாருங்க. ஸோ 2 ஒரே டைம் முடிச்சிடும். ஸோ அப்புறம் வந்து இது ஒரு கேஸ்மா. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஓகே. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி. அதே மாரி இது வந்து லைக் ஒய் ஆக்சிஸ். என்னமா ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ பாடி வந்து இப்படி ரொட்டேட் ஆகலாம். அதே மாதிரி ஸோ பாடி இப்படி ரொட்டேட் ஆகலாம். அதே மாரி இப்படி ரொட்டேட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு, செகண்ட் கேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிங்குமா. இது 2மே ரிங் தான். அதுல டவுட்டே கிடையாது. இது ரிங் தான். இது ரிங் தான். ஸோ ரிங்குக்கு என்ன இருக்குமா? மாஸ் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ரேடியஸ் இருக்கும். ஓகே. அங்க வந்து ராட்மா. ராட்க்கு என்ன இருக்கும்? லென்த் இருக்கும். ரிங்குக்கு என்ன இருக்கும்? ரேடியஸ் இருக்கும். குட். ஸோ மாஸ் இன்டர். இப்போமா இப்படி வந்து எனக்கு சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் நேத்து கூட சொன்னமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் 2 இருக்கும். பர்பெண்டிகுலர் இருக்கும், பிளேன் இருக்கும். ஓகே. சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பர்பெண்டிகுலரா பிளேனா? ஃபர்ஸ்ட் ஒன்.
வாவ்! குட். ஃபர்ஸ்ட் ஒன் இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது பெர்பெண்டிகுலரா? பிளேனா? இது வந்து பிளேன் தானே. இது தானே பிளேனு. இது என்னமோ பெர்பெண்டிகுலர். குட், குட். பெர்பெண்டிகுலர். சூப்பர். ஓகே. சோ இது பெர்பெண்டிகுலர். சோ வாட் இஸ் a பெர்பெண்டிகுலர் டூ பிளேன்? இது வந்து பெர்பெண்டிகுலர். ஓகேமா. சோ பெர்பெண்டிகுலர் டூ த இது வந்து இன் பிளேன். ஓகே. குட். குட் துர்காதேவி. சோ இதுக்கு ஃபார்முலா பெர்பெண்டிகுலர். இப்ப இது வந்து ரிங். ஓகே. ரிங்குக்கு எவ்வளோ? நேத்து கூட பார்த்தோம் mr ஸ்கொயர். சோ பர் சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் mr ஸ்கொயர். இன் பிளேன் எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2. குட். சூப்பர்மா. சூப்பர். குட். நீங்க சிம்பிளா யூ கேன் ரிமெம்பர். ஓகே. So, moment of inertia passing through center perpendicular for ring na mr square, in plane na mr square by 2. Clear? Good. Right. Now, ஓகேமா இப்ப டிஸ்க் பார்க்கலாமா? டிஸ்க். குட். குட். ஸோ ஐ திங்க் அம்மா டிஸ்க்கு ரிங்குக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? ரிங்குக்கு டிஸ்க்கு. ரிங்குக்கு டிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. யாராச்சும் சொல்றீங்களா? ரிங்குக்கு ஸோ ரிங்குக்கு டிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்மா? சொல்றீங்களா? ரிங்குக்கு டிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஸோ ரிங்குக்கு டிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றீங்களா? என்னம்மா இது? It is good, good. Ring is a halo. Wow, good. Hey, ring is a halo. Good, ma. Super, ba. Super. Ring is a halo. Good. Good. அப்புறம் இதுமா இது என்ன? So இதுதான் டிஸ்க். ஓகே. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி, தோசா. ஓகே. ஸோ இது எல்லாமே ஓகேமா. ஸோ இந்த சப்பாத்தி, தோசா இருக்கா? இது எல்லாமே என்ன டிஸ்க் மாதிரி இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ இது என்னம்மா? இது டிஸ்க். புரியுதா? இது என்னம்மா? டிஸ்க். டிஸ்க் என்ன இருக்கும்? மாஸ் இருக்கும். அதே மாதிரி ரேடியஸ் இருக்கும். மாஸ் இருக்கும். ரேடியஸ் இருக்கும். புரியுதா? குட், குட். ரைட். நவ் இப்போ ஓகேமா. ரைட். இப்போ வந்து இது பெர்பெண்டிகுலர். பாருங்க. இது என்னது? பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். அதே மாதிரி இது என்னமா? பிளேன். இது என்னது? பிளேன். 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 ஓகே. இப்படி ரொட்டேட் ஆகலாம். இது பிளேன். புரியுதா? பிளேன். ఇప్పుడు 2 ஃபார்முலா சொல்லணுமா? டிஸ்கி சொல்றீங்களா? எஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாமே சென்டர் ஆஃப் மாஸ் தான். ஓகே. ஸோ எவ்வளோமா? எம்ஆர் ஸ்கொயர் பை 2. குட் ஜீவாஜீவி. எக்ஸலென்ட்மா. பர்பண்டிகுலர் பிளேன். ஓகே. பர்பண்டிகுலர் டு த பிளேன். இது கூட எழுதுங்க. பர்பண்டிகுலர் டு த பிளேன்மா. அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் parallel to the plane. I mean in the plane. In the plane. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுமா சார் இதுதானே பர்பெண்டிகுலர் இது இந்த இருக்குல்ல இதுதான் பர்பெண்டிகுலர் ஓகேவா இதுதான் ரைட் ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த பிளேன் எவ்வளோமோ mr ஸ்கொயர் பை 4 ஓகே காட் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ராடு அப்புறம் இந்த ரிங்கு அதுக்கப்புறம் டிஸ்க் அது எல்லாமே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடா சரி ரிங் மீன்ஸ் என்ன தெரியுமா இன்சைடு வந்து எம்டியா இருக்கும் நோ மெட்டீரியல் ஓகேவா இன்சைடு வந்து நோ மெட்டீரியல் புரியுதா ஸோ 12th பசங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஷெல் தெரியுமா இன்சைட் த ஷெல் ஸ்பெரிக்கல் ஷெல் ஸோ இதுதான் இது பாருமா ஸோ இதுதான் ஹாலோ ஷெல் இதுதான் ஸ்பெரிக்கல் ஷெல் இதுதான் ரிங் எல்லா நேமும் நீங்க போனீங்க எந்த நேமேனா பரவாயில்ல இது ரிங்னு சொல்லலாம் ஷெல்லுன்னு சொல்லலாம் ஹாலோ ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னு சொல்லலாம் ஓகேவா மெட்டீரியல் இருக்காது அதுதான் மெயின் பாயிண்ட் நீங்க குட் 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 வெரி குட்மா ரைட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இது வந்து லைக் ஸோ எக்ஸாம்ல எப்பவுமே கேட்கல பட் ஆனா இது கூட நோட் பண்ணுங்க லைக் இது பாருமா இது வந்து லைக் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா
இருக்கா? ரைட். வெரி குட்மா. ரைட். ஓகே. ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. இது ஒரு ஆனுலர் ஸ்பேஸ் தெரியுமா? ஆனுலர் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு பைப் இருக்கும்மா. ஒரு பைப். மல்லி உள்ள வந்து ஒரு பைப் இருக்கும். தெரியுமா? ஒரு பைப் இருக்கும். மல்லி உள்ள ஒரு பைப். ஆனுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள்மா இதுக்கு ரேடியஸ் இருக்கும். 2 பைப்‌க்கு ரேடியஸ் இருக்கும். ஓகேவா? ఇది R1 ఇది ரேடியஸ் R1 அதே மாதிரிமா இது ரேடியஸ் R2. ஸோ இதுதான் ஆனுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனுலர் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட்டோட R1 அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பைப் இருக்கும் R. அதுக்கு மேல ஒரு பைப் இருக்கும் R2. ஸோ பட் நான் கேட்கிறது பாருங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துல கேட்கிறேன். பெர்பெண்டிகுலர் ஓகேவா? இதுக்கு மாஸ் இருக்கும். இது தெரியுமா? இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேஸ். ஆனுலர் ஸ்பேஸ் ஓகே. இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு தெரியுமா? சென்டர் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஆல்ரெடி சொன்ன அந்த கிராஸ் மார்க் இருந்தா கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஓகேவா? பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். So that is perpendicular to the perpendicular to equal to m into r1 square plus r2 square divided by 2 divided by. So இதுதான் ஃபார்முலா நோட் பண்ணுங்க எல்லாரும். So m r1 square plus m okay m r1 square plus r2 square by 2. ஓகே புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க பாருமா. இங்க வந்து ஓகே. இங்க பாருங்க mr square by 2 ஓகே. mr square by 2 தானா? அதே மாதிரி இங்க 2 ரேடியஸ் இருந்தனால we have to add பண்ணணும் அவ்வளவுதான். m r1 square plus r2 square by 2. ஆனா இது perpendicular to the plane மா. perpendicular to the right. Next geometry பார்க்கலாமா? So next geometry. Good மா. Good. Very good மா. Super. அதுக்கப்புறமா இப்போ ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் பார்க்கலாம். So ரெண்டுமே ரெக்டாங்கிள்மா. ரெண்டுமே ரெக்டாங்கிள். யா. So பாருங்க ஃபர்ஸ்ட் இது என்னது? பேரு ரெக்டாங்கிள். RECTANGLE ரெக்டாங்கிள். So ரெண்டுமே ரெக்டாங்கிள்மா. இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள். ஓகே. இப்போமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஸ். ஸோ இது ஒரு ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸ் இது? என்ன ஆக்சிஸ்மா ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் சம் நேம் ஒரு y டேஷ். இதுக்கு ஆரச்சிக்கு தெரியுமா? இந்த y டேஷ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா y டேஷ் எவ்வளவு? ஆரச்சி தெரியுமா? திரும்ப நான் ராட் பார்த்தாச்சுன்னா சேம் ஸ்டோரி யா ml ஸ்கொயர் பை யா அவ்வளவுதான். m இங்க பாடி ஆஃப் மாஸ் எம்இடி இஸ் எவ்வளவுமா? ml ஸ்கொயர் பை 12. அதே மாதிரி இப்போ வந்து இங்க பாருமா இது வந்து என்னது? இது என்ன மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுங்க. எக்ஸ் டேஷ். ஸோ ఇప్పుడు எக்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எக்ஸ் டேஷ் எவ்வளோமா? ml ஸ்கொயர் பை 12. ஏமா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகே. பட் ஆனா ஓகே ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோமா இங்கே? சின்ன கிளாரிட்டி. இது வந்து ஆக்சுவலி நீங்க எப்படி சொல்லணும்னா இது லென்த்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது வந்து லென்த். அதே மாதிரி இது வந்து என்ன? பிரெத். ஸோ மாறும். அதனால தான் மாறும். சரி நீங்க லென்த்துக்கு நீங்க ஓகே. ஸோ ஒய்க்கு சொல்லும்போது ஒய் டேஷ் சொல்லும்போது எம்எல் ஸ்கொயர் இது வந்து எல் சொல்லலாம். ஓகே. இது வந்து எல் லென்த். இது நம்ம இது பிரெத். ஸோ ஒய் டேஷ் சூப்பர். ஓகே. ஒய் டேஷ்னா எம்எல் ஸ்கொயர் பை 12 லைக் பெர்பெண்டிகுலர் பார்க்கணும் எம்எல்ஸ். அதே மாதிரி எக்ஸ் டேஷ்க்குனா பெர்பெண்டிகுலரா பி. ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2 வரும். ஓகேவா? புரியுதா?
So moment of inertia about y dash என்னமா ml square by 12. Moment of inertia x dash என்ன ml square by okay. So ஒரே நிமிஷம். இது mb square mb square by mb square by 12. So என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா இது m எப்படி தெரியுமா? See இப்படி எனக்கு இப்படி தானே இருக்கு. y dash perpendicular distance L அதனால தான் ml square by 12. அது xx dash எனக்கு xx dash வேணும். So xx dash னா perpendicular distance b. So அதனால தான் வெரி குட். mb square by புரியுதா? புரியுதா தலைவா? ரைட். அதே மாதிரிமா வந்து இது ஒரு டிஃபரெண்ட் கேஸ் பாருங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேஸ். இது வந்து ஒரு டிஃபரெண்ட் கேஸ். ஓகே. ரைட். இப்போ வந்து இது ஒரு x ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்சிஸ்மா. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இது Lன்னு சொல்லுங்க. இது லென்த் L. என்னமா இது லென்த் L இது பிரெத் B. ஸோ இது என்னமா இது லென்த் L இது பிரெத் B. லென்த் L பிரெத் B. ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன தெரியுமா லைக் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் நம்ம நல்லா பாருங்க பர்பெண்டிகுலர் டு த ரெக்டாங்கிளுக்கு பர்பெண்டிகுலர் டு த பிளேன் இப்போ வரும் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் பாருங்க பர்பெண்டிகுலர் இப்போ இப்படி பர்பெண்டிகுலர் ஆல்ரெடி சொன்னனும் பர்பெண்டிகுலர் இது ஃபீல் பண்ணணும் ஓகே பர்பெண்டிகுலர் டு த இதுமா பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஓகே ஸோ ஒன்றும் இல்லை இது என்ன தெரியுமா ஸோ ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட் ஓகே ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் ஓகே பர்பெண்டிகுலர் டு பிளேன் என்ன வரும் உங்களுக்கு பர்பெண்டிகுலர் டு பிளேன் வேணும் இப்படி என்ன பண்ணலாம் சி இது என்ன தீரம் யாராச்சும் சொல்றீங்களா இது என்ன தீரம் சொல்றீங்களா இது என்ன தீரம் அப்ளை பண்ணலாம் இங்க சி அந்த கிராஸ் இருக்கணும் அது பர்பெண்டிகுலர் டு த பிளேன் அது பர்பெண்டிகுலர் டு த பிளேன் பர்பெண்டிகுலர் பிளேன் ஸோ எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு ஸோ எந்த தீரம் இங்க அப்ளை பண்ணலாம் பேரல் ஆக்சிஸ் தீரம் ஒரு பர்மனன்ட் ஆக்சிஸ் தீரம் ஆல்ரெடி நம்ம நேத்து கூட பார்த்தோமா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரும் என்ன பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்னா தட் வில் பி ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா y பிளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா z புரியுதா யா சோ என்ன பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தேரும் அப்ளை பண்ணலாம் குட் சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் பிளேன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னமா சொல்லுங்க ix பிளஸ் iy புரியுதா சோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பட் x ஆக்சிஸ்ல என்ன இருக்கு x ஆக்சிஸ்ல வந்து எந்த டிஸ்டன்ஸ் கட் ஆகுது யா குட் சோ பாருங்க ஃபீல் ஜஸ்ட் ஃபீல் இட் ஓகே எல்லாரும் ஃபீல் பண்ணணும் கண்டிப்பா எல்லாரும் எல்லாரும் ஃபீல் பண்ணணும் ரைட் ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா இதுதானே கட் ஆகுது என்ன கட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ்னா பீனா அதனால தான் இந்த மாதிரி எம் பி ஸ்கொயர் பை 12 plus moment of inertia of y-axis no ml square by 12. So this is the formula of rectangle when perpendicular to the plane. புரியுதா mb square by 12 plus ml square by 12. புரியுதா so x-axis x இப்போ இது x-axis x-axisல என்ன distance என்ன கட் ஆகுது என்ன கட் ஆகுது b தானே கட் ஆகுது பாருங்க b அதாவது ib square by 2 so y-axisல என்ன கட் ஆகுது இது y-axis so y-axisல என்ன distance கட் ஆகுது இது y so இது வந்து length l என்ன கட் ஆகுது y-axis so கட் ஆகுதா பாருங்க கட் ஆகுதா ஸோ என்ன கட்டிங் டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ ஒய் இது ஒய் டேஷ் என்ன டிஸ்டன்ஸ் கட் ஆகுது எல்லாம் கட் ஆகுது அதனால தான் எம்எல் ஸ்கொயர் பை புரியுதா காட் இட்டா தலைவா எல்லாரும் காட் இட் நான் வந்து லைக் நான் வந்து ஃபார்ம்லயே டைரக்ட்லி கொடுக்கலாம் ஃபார்ம்லயே டைரக்டா கொடுக்கலாம் பட் வந்து ஜஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க எப்படி வருது ஒரு ஃபார்முலா ஓகேவா புரியுதா எஸ் சார் குட் மகாகவன் ஓகேமா இது 8 இது 9 நெக்ஸ்ட்மா கிறிஸ்டல் கிளியர் வெரி குட் துர்காதேவி ஓகேண்ணா ஒரு ரெக்டாங்கிள் பார்க்கலாம் நம்ம கேஸ் நம்பர் 10 கேஸ் நம்பர் 10 பாருங்க
ரைட். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள்மா இது வந்து லென்த்துன்னு சொல்லலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்மா இது லென்த் எல், இதுமா பிரெத் பி. ஓகே. எல், லென்த் எல். இது லென்த் எல்மா, இது வந்து பிரெத் பி. ஓகேவா? இப்போ வந்து என்ன வேணும் தெரியுமா எனக்கு? டயகனல் வேணும். டயகனல். ஓகே. டயகனல். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் டயகனல். முன்னாடி என்ன பார்த்தோம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபௌட் தலைவா ரெக்டாங்கிள்க்கு ஃபர்ஸ்ட் y y dash ml square by 12 x ஓகே y இப்படி தானே இருக்கு ஓகே y y dash ml square by 12 x x dash mb square by 2 அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ix plus i அது பார்த்தா இப்போ வந்து துர்காதேவி ஒரு ஓகே ஒரு வேற லெவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது பிகாஸ் we are going to follow very good we are going to follow for the we are going to follow okay we are going to follow so we are going to follow this diagonal okay ரைட்டா இருக்கணும் டயகனல் டிரா பண்ணுங்க வந்து எனக்கு along the diagonal தான் வேணும் புரியுது along diagonal கன்ஃபியூஸ் ஆகாதுமா பர்பெண்டிகுலருக்கு பிளேனுக்கு கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க ஓகே டயகனலுக்கு வேணுமா பர்பெண்டிகுலர் டயகனலுக்கு வந்து வெரி ரேரா கேக்குறாரு ஸோ ஜேல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இது ஆனா நீங்க நோட் பண்ணுங்க ஓகே ஸோ டயகனல் ஒண்ணுமா டயகனல் டயகனல் ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் டயகனல் வேணும் ஓகே டவுட் இல்லையம்மா இது ஃபார் டயகனல் சொல்லுமா ஸோ டயகனல் இஸ் ஈக்குவல் டு m note பண்ணாம எல்லாரும் m l square b square okay so divided by 6 into l square plus b புரியுதா so இதுதான் moment of inertia of center of mass for the diagonal okay so moment of inertia above center of mass diagonal க்கு rectangle க்கு தான் m l square b square by 6 into l square plus b square note பண்ணுங்க yes so 10 முடிச்சாச்சுமா next 11th one note பண்ணுங்க இது 11th one மா 11th one மா தலைவா நோட் பண்ணுங்க 11th one got it sir yes இப்போ வந்து ட்ரையாங்கிள் இப்போ வந்துமா ட்ரையாங்கிள் ஓகேவா ட்ரையாங்கிள் ஓகேவா இப்போ வந்து ட்ரையாங்கிள் இது நம்ம இது பேஸ் பேஸ் ஓகேமா ரைட் இது நம்ம இது ஹைட் ஓகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க இது மட்டும் போதுமா உங்களுக்கு நிறையாவே போதும் இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா நீங்க எந்த கொஸ்டினா சால்வ் பண்ணலாம் அது வந்து டவுட்டே கிடையாது ஓகே ஸோ பாருங்கம்மா ஸோ மொமெண்ட் ஆஃப் ஓகே இப்போ வந்து எனக்கு ட்ரையாங்கிள் இருக்குமா ஸோ ட்ரையாங்கிள் எனக்கு ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சி ட்ரையாங்கிளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அபவுட் பேஸ் ஓகேவா எனக்கு பேஸ்க்கு வேணும் பேஸ்னா இதுதான் பேஸ் இது இதுதான் பேஸ் ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பேஸ் எவ்வளோமா எம் ஹெச் ஸ்கொயர் பை சிக்ஸ் ஓகேவா ஸோ ஆல்ரெடி சொன்னோமா ஸோ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சி இது பேஸ் தானா பர்பெண்டிகுலர் ஹைட் தானா ஸோ எம் ஹெச் ஸ்கொயர் பை சிக்ஸ் அதுதான் ஸோ இந்த பர்பெண்டிகுலர் ரோடு வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ எம் ஓகேமா ஹெச் ஸ்கொயர் ஓகேவா ஹெச் ஸ்கொயர் எம் ஹெச் ஸ்கொயர் பை சிக்ஸ் புரியுதுமா எல்லாம் நோட் பண்ணியாச்சா எம் ஹெச் ஸ்கொயர் பை சிக்ஸ் தெரியுதா எம் ஹெச் ஸ்கொயர் பை சிக்ஸ் ஓகேவா புரியுதா Done? So m h square by 6 m h square by noted very good புரியுதுமா குட் வெரி குட்மா சூப்பர் சி அம்மா பொறுமையா ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நோட் பண்ணிட்டே இருக்காங்க கவனி ஃபோக்கஸ் கண்டிப்பா உட்கா 10 இருக்குமா 10 இருக்கா 11 11 முடிச்சாச்சா இங்க 8 இருக்கு
8 முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சம்ம வந்து செம்ம நீங்களே போடலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால கொஸ்டின் வந்தா உங்களோடதா. ரைட்மா. நெக்ஸ்ட் ஒன். இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா. நெக்ஸ்ட் 12வா ஜியோமெட்ரி, 12th ஜியோமெட்ரி, 12th ஸ்டாண்டர்ட் பாடி. ஓகே. ஓகே சார். ஃபைன். வெரி குட்மா. ரைட். ஸோ இதுதான் ஆக்சிஸ்மா. இதுதான் உங்களோட ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கலாம், எனி ஆக்சிஸ்ல இருக்கலாம். ஒரு ஆக்சிஸ் என்னமா ஒரு ஒரு ஆக்சிஸ் இல்ல சென்டர்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரா பண்ணுங்க. ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் என்னமா ஒய் ஆக்சிஸ். ஓகேவா. ஸோ அப்புறமா இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாதுமா. கன்ஃபியூஸ் ஆகாது. இது ஒரு ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இது டயகனல் ஆக்சிஸ் மாதிரி பர்பெண்டிகுலர். அதே மாதிரிமா இது ஒரு ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸ். இது ஒரு ஆக்சிஸ். புரியுதா. ஸ்ட்ரைட்டா இல்லைன்னு நினைக்கிறா. டைம் ஸ்ட்ரைட். இது ஒரு ஆக்சிஸ். ஓகேமா. ரைட். இப்போ ஒன்னொன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாசி இது வந்து ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த பாடி பேர் என்ன? ஸ்கொயர். ரெக்டாங்கிள் கிடையாது. ஓகேமா. ஸ்கொயர் மாதிரி தெரியுதா? என்னமா ஸ்கொயர். புரியுதா. இது என்ன பாடி? ஸ்கொயர் பாடி. ஓகே. ரைட். இப்போ சி எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, ஐ, ஐ. ஓகே. எனி ஆக்சிஸ். ஸோ எனி ஆக்சிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா எனக்கு வந்து என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் இன் பிளேன். ஃபர்ஸ்ட் இன் பிளேன் வேணும். இன் பிளேன். ஓகே. இன் பிளேன். இன் பிளேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் இன் பிளேன். அம்மா யாராச்சும் சொல்றீங்களா? ஓகே. ஜஸ்ட் ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். ஓகேம்மா. யூ டேக் சைடு ஏ. ஓகே. சைடு வந்து யூ டேக் as ஏ. ஓகேம்மா. சைடு வந்து ஏ. ஓகே. ரைட். சொல்றீங்களா? சைடு வந்து யூ டேக் as ஏ. ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் பிளேன் எவ்வளோ? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? இன் பிளேன். யா வெரி குட் ரம்யா. வெரி குட் ரம்யா. இன் பிளேன் வேணுமா ரம்யா? இன் பிளேன். ஸோ நம்ம ரெக்டாங்கிளுக்கு என்ன பார்த்தோம்? இன் பிளேன் ml ஸ்கொயர் பை 12 தானா? இப்போ இப்படி இருக்கு. சேம் அதே பாடி தான். ரெக்டாங்கிள் தான். கன்ஃபியூஸ் ஆகாதுமா. எஸ். MA ஸ்கொயர் பை 12 நிதேஷ். வெரி குட். சூப்பர். ரெக்டாங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன? சென்டர் ml ஸ்கொயர் பை 2 அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். நான் வந்து என்ன கேட்கிறேன்னா ஃபார் பிளேனுக்கு கேட்கிறா. ஃபார் பிளேனுக்கு. ஓகே. ஃபார் பிளேன். எவ்வளவுமா? தட் இஸ் எம். அங்கே லென்த் எல். இங்க ஏ. ஸோ MA ஸ்கொயர் பை 12. ஓகேவா. ஸோ டயகனலுக்கு ஏ தானே டயகனல். ஸோ வாட் அபவுட் டயகனல்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயகனல். ஸோ பிகாஸ் சிமெட்ரி. சிமெட்ரி தானா? ஸோ MA ஸ்கொயர் பை 12. ஸோ டயகனலுக்கு MA ஸ்கொயர் பை 12. ஸோ இன் பிளேனுக்கு MA ஸ்கொயர் பை. வாட் அபவுட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் சொல்றீங்களா? பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர். எனக்கு பர்பெண்டிகுலர் டு த பிளேன் வேணும். ஸோ என்னம்மா? சிமெட்ரி ரைட். சிமெட்ரி. ஸோ ஆல்ரெடி பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் சார். எஸ். ஸோ எல்லாமே சிமெட்ரி தானே. I பிளஸ் I. இட் இஸ் எவ்வளவுமா? 2I. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டயகனல்ல பார்க்கும்போது MA ஸ்கொயர் பை 12. இன் பிளேன்ல பார்க்கும்போது MA ஸ்கொயர். ஸோ 2 இன்டூ
MA square by 12 equal to எவ்வளவுமா? MA square because 2 ones are 2 6 are okay. So MA square by தெரியுதா? பார்த்தோமா? MA square by 6 புரியுதா? இதுதான். సో స్క్వేర్‌కి ఓకేమా? డయాగ్నల్‌లో పాకంబోదు ఆర్ ఇన్ ప్లేన్‌లో పాకంబోదు MA స్క్వేర్ బై 12. బట్ పర్పెండిక్యులర్ டு பிளேன் சிமெட்ரினால I பிளஸ் I 2I அதனால தான் MA ஸ்கொயர் பை 6 புரியுதா? புரியுதா? குட். குட்மா. வெரி குட்மா. நெக்ஸ்ட். ஓகேம்மா. இப்ப பாரும்மா. 13, 14. பாப்போம். யார் சொல்றதுன்னு பாப்போம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ். ஓகே. யாராச்சும் சொல்றீங்களா? இது எந்த பாடிம்மா? இது வாட் இஸ் திஸ் பாடி? ஸ்பியர். வெரி குட். குட்மா. ஸ்பியர். கரெக்ட், கரெக்ட். பட் ஸ்பியர்ல 2 இருக்கணும். ஸ்பியர் யூ ஆர் கரெக்ட்மா. நீங்க கரெக்ட் தான். பட் ஸ்பியர்ல 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸ். கொஸ்டின்ல வந்து சொல்லுவாங்கம்மா. டோன்ட் வரி. ஸோ இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது பாடியம்மா. ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த ஆக்சிஸ் வேணும். ஓகே. இந்த ஆக்சிஸ். எனி ஆக்சிஸ். இது ஒரு ஆக்சிஸ். இது ஒரு ஆக்சிஸ். இப்படி இது பாருமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஹாலோஸ்பியர். நான் இது வந்து நான் கொஸ்டின்ல கொடுப்போம் கண்டிப்பா. டவுட் இல்ல. இது வந்து ஹாலோஸ்பியர்னு எஸ்யூம் பண்றேன். இது ஹாலோஸ்பியர்மா. இது சாலிட் ஸ்பியர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஹாலோஸ்பியர். நம்ம நீங்க எஸ்யூம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட், செகண்ட் சாலிட். ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாலோனா எம்டி. உள்ள வந்து எம்டி மெட்டீரியல் இருக்காது. செகண்ட் ஒன் சாலிட் ஸ்பியர். நான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி டிரா பண்றேன். கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணிதான். ரைட். ஸோ ஹாலோஸ்பியர், சாலிட் ஸ்பியர். இது இன்கேஸ் ஹாலோஸ்பியர்னா ஓகேமா. மாஸ் எம் இருக்கு, ரேடியஸ் மாஸ். ஸோ ஹாலோஸ்பியருக்கு தெரியுமா? ஹாலோஸ்பியருக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஹாலோஸ்பியருக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் சாலிட் ஸ்பியருக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஹாலோஸ்பியருக்கு எவ்வளோமா? ஹாலோஸ்பியருக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கரெக்ட், கரெக்ட். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் கிளியரா கொடுத்துட்டாங்க. ஹாலோஸ்பியர். ஓகே. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? 2/3. குட். 2/3. ஆதித்யன். குட். 2/3. 2/3மா mr ஸ்கொயர். ஓகே. ஒரு சாலிட் ஸ்பியருக்கு எவ்வளவு தெரியுமா? சாலிட் ஸ்பியருக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியருக்கு ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 mr ஸ்கொயர். ஒரு சாலிட் ஸ்பியருக்கு எவ்வளவுமா? 2/5 mr ஸ்கொயர். ஓகே. சாலிடுக்கு 5, ஹாலோக்கு 3. ஹாலோக்கு 3, சாலிடுக்கு 5. சாலிட் இப்போ யூ கேன் ரிமெம்பர் சாலிட் எப்படி இருக்கும்? 5 மாதிரி இருக்கு. சாலிட் ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பேஸ் ஸ்டார்ட்னா சாலிட். ஓகே. சாலிட்னா 5 மாதிரி தானே இருக்கும். சாலிட். ஸோ 5. ஸோ காட் இட் தலைவா. சாலிட் எஸ் 5. ஸோ அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்மா நேத்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் சார் கோன் சொல் கோன் சொல்லலையான்னு கேட்டாரு. கோன் கண்டிப்பா டைம் வரும். எல்லாத்துக்கும் டைம் வருமா? டைம்ல வந்து எல்லாமே நம்ம போட்டு பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து கோன் பார்க்கலாம். 2 கோன் இருக்குமா? 2 கோன் இருக்கு. 1
ஹாலோக்கும் டைம் வருமா? கண்டிப்பா. அப்ப எல்லா கேஸும் வரும். ரைட். ஸோ క్వెషన్‌లో కుడుపం. డోంట్ వరీ మా. హాలో కోనా, సాలిడ్ కోనా అనేది కూడా క్వెషన్‌లో கண்டிப்பா குடுப்போம். அதுல வந்து கவலை விட்டு ஜெயம் நம்ம தான். வெற்றி நம்ம தான். வெரி குட். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் வந்து இப்போ ஹாலோ கோன்னு அஸ்யூம் பண்ணிறேன். குட். குட், குட். ஸோ क्वेश्चनல ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் நம்ம क्वेश्चन ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஹாலோ இது வந்து நம்ம சாலிட் இருக்கும். உள்ள வந்து எமிட்டி இருக்கு. உள்ளா எமிட்டி. ஓகே. தட் இஸ் கால்ட் ஹாலோ. ரைட். ஸோ யூ கேன் கிவ் ஒரு நேம் ஆல்சோ யூ கேன் கிவ்மா. இது வந்து லைக் ரேடியஸ் ஆர்ன்னு சொல்லணும். ஆர் அதே மாதிரி இது ரேடியஸ்மா. So this is a body of mass m ma. This is also a body of mass. Then next ma y dash ma. இது also இது வந்து y dash. So இப்போ சொல்றீங்களா? So moment of inertia of halo cone எவ்வளோ? Halo cone solid cone. So moment of inertia of halo cone came about y axis. Everything should be clear தலைவா. Crystal clear y dash. So that is equal to mr square by 2. Solid cone சொல்றீங்களா? Solid cone moment of inertia of solid cone. ஏமா? About n axis y dash equal to எவ்வளோ? 3 by 10 mr square. Okay. By 10. Don't worry. Solid కి 3 by 10 mr square வரும். Solid కి solid கோனுக்கு வந்தோமா 3 by 10 mr square. Hollow கோனுக்கு வந்து mr square by 2. Good. புரியுதுமா? புரியுதா தலைவா? ஸோ இவ்ளோ ஜியோமெட்ரிஸ்மா, இவ்ளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்க எங்கேனா பார்த்தா சொல்லுங்க? உண்மையா சொல்லுங்கம்மா. நீங்க எந்த இடத்துலனா இந்த மாரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இவ்ளோ கிளாரிட்டி, இவ்ளோ கிளியரா ஸோ எப்படி இந்த ஃபார்முலா வருது? பார்த்தாச்சா எங்கேனா? வெரி குட்மா. எக்ஸலென்ட். கிரிஸ்டல் கிளியர். ஆமா. 15 முடிச்சாச்சு. 16. ஓகே. நவ் 17க்கு போலாம். இங்க இருக்குமா 4 இருக்கு. ஓகே. முடிக்கல இங்க. ரைட். 17th ஒன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குட். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்னா 17 ரைட். டன். ஸோ ஃபர்ஸ்ட்மா இது y ஆக்சிஸ். சேம் அதே ஸ்டோரிப்பா. y ஆக்சிஸ் அபவுட் y ஆக்சிஸ் இது y டாஷ் இது உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ரேடியஸ் ஆர் இதே மாரிமா இது என்னமா ரேடியஸ் ஆர் ரைட்டா? இது வந்து லென்த் எல்ன்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த பேர் என்ன? ஹாலோ சிலிண்டர். இது என்ன? சிலிண்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோ. ஓகே. அப்புறம் சாலிட் பார்க்கலாம். டோன்ட் வரிமா. ஹாலோ சிலிண்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டர். அப்புறம் வந்து ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் வந்து இப்படி இருக்கலாம். இல்லைன்னா இப்படி இருக்கலாம். ஓகே. 2ம் நம்ம பார்க்கலாம். 2மே நம்ம பார்க்கலாம். ஹாலோ சிலிண்டர். ஹாலோ ஓகேமா. ஸோ யாராச்சும் தெரியுமா? ஹாலோ சிலிண்டர். பட் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஹாலோ சிலிண்டர் வந்து யூ கேன் ரிலேட் டூ த ரிங்குக்கு வந்து நீங்க ரிலேட் பண்ணிடலாம். ரிங். இந்த ஹாலோ சிலிண்டர் வந்துமா, நீங்க வந்து ரிங்குக்கு வந்து கம்பேர் பண்ணலாம். ரிங் ரிங் தெரியுமா? ரிங். ஹாலோ சிலிண்டர் வந்து ரிங். ஸோ இப்ப வந்து டொமேட்டோ தெரியுமா? டொமேட்டோ ஸ்லைஸ் எப்படி கட் பண்றீங்களா? அதே மாரி இது ஹாலோ சிலிண்டர். இப்படி ஒரு 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 ஸ்லைஸ் கட் பண்ணாங்க என்ன வரும்? ரிங் தானே வரும்.
நல்லா புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குமா, கட் பண்ணுங்க. இப்ப இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இது ஹாலோ. புரியுதா? இது எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கா பாருங்க. எம்ப்டி ஸ்பேஸ். இப்படி கட் பண்ணா எப்படி இருக்கும்? ஸ்லைசஸ் வருமா? ஸ்லைசஸ். டொமேட்டோ ஸ்லைஸ். அதே மாதிரி ஹாலோ சிலிண்டர் வந்து ஒரு ரிங். கம்பேர் பண்ணுங்க அவ்வளவுதான். வெரி குட். ரிலேட் டூ ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும்? ரிங் மாதிரி இருக்கும். அதனால தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா y dash is எவ்வளவுமா? mrs. ஓகே. பட் இங்க எப்படி தெரியுமா? இங்க வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் பைசெக்ட். இது எப்படி இருக்கும் இது? பெர்பெண்டிகுலர் தானே இருக்கு. கரெக்ட்டா? சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். வெரி குட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ரம்யா, வெரி குட். ஹாலோ சிலிண்டருக்கு ஒண்ணும் இல்லையம்மா. இங்க R இருக்கா? R இருந்தனால ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் R. Rக்கு mr ஸ்கொயர். R இருக்கு ரேடியஸ். mr ஸ்கொயர் பை 12. mr ஸ்கொயர் பை 2. புரியுதுமா? புரியுது எல்லாருக்கும்? mr ஸ்கொயர் பை 2. சொன்னனோ ரிங். ரிங்குக்கு எவ்வளோ? பெர்பெண்டிகுலரா? mr ஸ்கொயர் பை 2 ரிங்குக்கு. இப்படி கட் பண்ணுவோம். இப்ப ஸ்லைஸ். ஸ்லைஸ் இப்படி கட் பண்ணுவோம். ஓகே. முன்னாடி இப்படி கட் பண்ணிட்டா. இப்போ இப்படி கட் பண்ணணும். ரைட். முன்னாடி இப்படி கட் பண்ணிட்டா, இப்படி கட் பண்ணணும். mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் அது இல்லாம லென்த் இருக்கு. ராடோட லென்த் தெரியுமா? ராடுக்கு நடுவுல சென்டர் ஆஃப் ml ஸ்கொயர் பை 12. 2 வரும். ரிங் அது எல்லாமே ராட். 2 போடணும். mr ஸ்கொயர் பை 2. இதுக்கு ஓகே. இதுக்கு mr ஸ்கொயர் பை 2. இதுக்கு ml ஸ்கொயர் பை 12. குட். புரியுதா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாலோ சிலிண்டர்மா. ఇంకా உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி வந்து கிடைக்கும். செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுமா, உங்களுக்கு ஒரு வேற லெவல் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஹாலோ சிலிண்டர் வந்து ரிங் மாதிரி கம்பேர் பண்ணீங்க, ரிலேட் பண்ணுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா y வைடஸ் வந்து mr ஸ்கொயர். ஹாலோ சிலிண்டருக்கு வந்துமா mr ஸ்கொயர் பை 2 பிகாஸ் ரிங் mr ஸ்கொயர் பை 2. பர்பெண்டிகுலர் பைசெக்டர் mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் ml ஸ்கொயர் பை 12. ఓకే. இப்போ நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி సూపర్ క్లారిటీ ఇంకా సూపర్ క్లారిటీ வரும் 19th ஜியோமெட்ரி. ஓகேம்மா. இப்போ சாலிட் சிலிண்டர் சொல்றா. சாலிட் சிலிண்டர். இது கொஞ்சம் சாலிட் சிலிண்டர் வந்து யூ கேன் ரிலேட் டு த சாலிட் சிலிண்டர். யூ கேன் ரிலேட் டு த டிஸ்க். ஓகேவா? சாலிட் சிலிண்டர் வந்து டிஸ்க் மாதிரி கம்பேர் பண்ணுங்க. டிஸ்க். சேம் ஸ்டோரிமா. ஸ்டோரி சேம் ஆஸ் டிஸ்க். ஆமா, கரெக்ட். சேம் as டிஸ்க். Moment of inertia by வருமா? கொண்டு பாடி ஆஃப் மாஸ் m. அதே மாதிரி இது வந்து லென்த் L. பர்பெண்டிகுலர் பைசெக்டர். யா யா சாலிட் சென்டர் வந்து டிஸ்க் மாதிரி இருக்கும். இப்போ பார்ப்போம். யார் ஆன்சர் சொல்லுவாங்க பார்ப்போமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் y dash எவ்வளவு சொல்றீங்களா? குட் குட். நிறைய பேர் சொல்றாங்க mr ஸ்கொயர் பை 2. குட்மா. mr ஸ்கொயர் பை 2. இது தெரியும். அம்மா இது இங்க தான் நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா இது சொல்றீங்களா? பெர்பெண்டிகுலர் டூ பைசெக்டர். ஆல்ரெடி சொன்னா. எம்ஆர் நிதேஷன் குட் குட். எம்ஆர் ஸ்கொயர் பை 4 பிளஸ் அது இல்லாமே நிதேஷன் காட் இட். எஸ். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு. இப்படி கட் பண்ணுங்க. இப்படி என்ன? ஒரு டிஸ்க். டிஸ்க் என்ன? எம்ஆர் ஸ்கொயர் பை 4 பிளஸ் அது இல்லாம சிலிண்டர். அது இல்லாம லென்த். லென்த் ஆஃப் ராட் எம்எல் ஸ்கொயர் பை 12. குட். ஸோ நிதேஷன் கிடைச்சாச்சு. வெரி குட் நிதேஷன். குட். Moment of inertia of okay, perpendicular bisector. Moment of inertia of perpendicular bisector equal to so mr square by 4 because of disk.
தெரியணும். பிளஸ் ml ஸ்கொயர் பை புரியுது? ரைட். புரியுதா? ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரி ஆஃப் பாடி. நீங்க பாருங்கம்மா. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா பாடி வந்து எப்படி வருது అనేది நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணணுமா, நீங்க வந்து ஓகே. ஸோ ஒரு புக்ல வந்து ஓகே நீங்க ஒரு ஒரு ஜியோமெட்ரி வந்து நீங்க வந்து ஸோ எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணா சம்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுமா. ராட்மா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் எவ்வளோ சொல்றீங்களா? 2 மினிட்ஸ்மா எல்லாரும் ரிவைஸ் பண்ணுங்க. Moment of inertia of rod for center of mass ml square by 12. At one end of the rod ml square by 3. அது மாதிரி ரிங்குக்குமா, ரிங்குக்கு பர்பெண்டிகுலர் பிளேன் mr ஸ்கொயர். ஸோ அதுல பாதி இன் பிளேனுக்கு பாதி mr ஸ்கொயர்ல பாதி mr ஸ்கொயர் பை 2. டிஸ்க் டிஸ்க் எவ்வளோ பர்பெண்டிகுலர் பிளேன் mr ஸ்கொயர் பை 2. அதுக்கு பாதி பிளேன்ல பாதி mr ஸ்கொயர் பை 4. அதுக்கு ஆனுலர் ஸ்பேஸ் ஆனுலர் ரிங் பர்பெண்டிகுலர் பிளேன் r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பை 1 இல்லையா 2 இருக்கணும், அதனால தான் ஆட் பண்ணணும். Next நம்ம rectangle. About yy ml square by 12. About xx mb square by 2. Okay, rectangle நம்ம perpendicular plane ix plus iy. So one is mb square by 12, ml square by 12. அவ்வளவுதான். Next. அது மாதிரி rectangle about diagonal மா ml square b square by 6 into l square plus b square. இது வந்து very rare வருது எக்ஸாம்ல நீங்க வந்து பாத்துங்க. About triangle about base mh square by 6 perpendicular base. Good. அதே மாதிரிமா square. Square பார்க்கும்போது perpendicular in plane MA square by 12. Diagonal MS square by 12. Perpendicular plane MA square by 6. Next. Hollow sphere ki 2 by 3 MR square. About center of mass. Solid sphere ki 2 by 4 MR square. அது கூட சொன்னோமா ஹாலோ கி 3 ஹாலோ 3 ஹெச் இப்படி தானே இருக்கும் 1 ஹெச் ஒரு லைன் ஸோ ஹாலோ ஹாலோ 3 ஓகே சாலிட் 5 புரியுதா கன்ஃபியூஷன் இருக்காது ஹாலோ 3 ஹாலோ இப்படி தானே இருக்கும் ஹெச் 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 ஒரு லைன் அனதர் லைன் கடவு லைன் 3 லைன் ஸோ 3 சாலிட் ஸ்பியருக்கு 2 by 5 mr ஸ்கொயர் ஓகே எப்படி ரிமெம்பர் பண்ணணும் முக்கியம் ஹாலோக்கு எனக்குமா mr ஸ்கொயர் பை 2 சாலிடுக்கு 3 by 10 mr ஸ்கொயர் இங்க 1 by 2 வரும் இங்க 3 by 10 அதுக்கப்புறம் ஹாலோ சிலிண்டர் mr ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும் ரிங் மாதிரி இருக்கும் mr ஸ்கொயர் இங்க வந்து பர்பெண்டிகுலர் mr ஸ்கொயருக்கு பாதி mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர் பை 12 சாலிட் சிலிண்டருக்கு mr ஸ்கொயர் அதுக்கு பாதி mr ஸ்கொயர் பிளஸ் ml ஸோ இந்த டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் ml ஸ்கொயர் பை 12 இதுல பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருந்தா நம்ம இங்க அப்ளை பண்றோம் அதுதான் as per perpendicular theorem என்ன ix is equal to iy plus iz so ஒரு axis is equal to are the two axis are you ready மா sum ஸ்டார்ட் பண்ணிடலாமா தலைவா நெக்ஸ்ட்மா வேற லெவல்ல சம்ஸ்மா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல சம்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு find the moment of inertia அம்மா MOI ல ஷார்ட்கட் moment of inertia of a solid sphere moment of inertia of a solid moment of inertia a solid is about a tangent about a tangent ஒரு ஒரு ஃபியூ சம்ஸ் இருக்குமா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்மா எல்லாமே ஒரு யூனிக்கா இருக்கும் ஓகே
ஸோ ரிப்பீட்டா இருக்காது. அதனால தான் எல்லாரும் நெக்ஸ்ட் ஓகே. கொஞ்சம் நேரம் 1 ஹவர் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுனா சூப்பரா வந்துரும். இது நல்லா ஃபோக்கஸ். Find the moment of inertia of solid sphere about a tangent to this. See அம்மா எப்ப டான்ஜென்ட் அண்ட் வேர்ட் யூஸ் பண்றாரோ கண்டிப்பா ஓகேவா? கண்டிப்பா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. கொஸ்டின்ஸ்ல வந்து அவங்க ட்விஸ்ட் இது வந்து தெரியுதா? டெல். டான்ஜென்ஷியல்னா இப்படி இருக்கும். பாருங்க. டான்ஜென்ஷியல். ஒரு லைன் டிரா பண்ணணும் அவ்வளவுதான். டான்ஜென்ஷியல். அவ்வளவுதான். Find the moment of inertia. Hey, Ramya, without question, answer. Good, very good. Find the moment of solid sphere about a tangent to the sphere. Very good, ma. Excellent, ma. To the sphere. Option கொடுக்கல. Very good. Touch, ஆமா. Where, where mass of sphere is, where mass of sphere is, ma. Where mass of sphere is, ma. Capital M. And the radius is, ma. R. And the radius is R. Okay. Option A. 5/3 mr square 5/3 mr square of 7/5 mr square of 3/5 mr square by 7 by 7 mrs. Good. Simple question Tareva. Simple question. Option B. Good. Good ma. Very good ma. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Good. ஆகும். Very good. எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ். ஆப்ஷன் பி. வெரி குட். யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். சாலிட் ஸ்பியர் தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஸ்பியர் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர். 2 மினிட் லைக் 2, 3 மினிட்ஸ்ல வந்து வி கேன் முடிக்கலாம். பட் வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ சாலிட் ஸ்பியர்? எவ்வளோ? சாலிட் ஸ்பியர் தெரியுமா? ஆஃப் இனர்ஷியா. எஸ், எஸ். குட், குட். இப்படி பாருமா. ரைட். இங்கேயே முடிச்சிடலாம். ஒரே ஸ்டெப். சொல்யூஷன். இது பாருமா. ஒரே சாலிட் ஸ்பியர். ரஃப்பா டிரா பண்ணுங்க. சாலிட் ஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 ஆக்சிஸ் வந்து டிரா பண்றேன். கொஸ்டின் மட்டும் நான் ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஃபர்ஸ்ட் அவர் கிளியரா சொல்லுவாங்க எந்த பாடியும். சாலிட் ஸ்பியர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சாரி. அபௌட் எ டான்ஜென்ட். எந்த இடத்துல கேட்கிறாரு? அபௌட் எ டான்ஜென்ட் டு த ஸ்பியர். வெறும் ஓகே. ஸோ த டான்ஜென்ட்மா இதுதான் டான்ஜென்ட். த டான்ஜென்ட். டான்ஜென்ட்மா பெட்டர் வந்து லைன் டிரா பண்ணிடலாம். பெட்டர் வி கேன் டிரைவ் ஒன் லைன். அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். டான்ஜென்ட். சூப்பர். இப்ப வந்து இது என்ன மாதிரி? நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது சென்டர் தானே? இது சென்டர். ஓகே. சென்டர் ஆஃப் மாஸ். இந்த இடத்துல என்ன இருக்கும்?
center of mass of இது என்னம்மா இது சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இத நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து we can call as the distance we can call as புரியுதா? This distance we call radius C. So இது x dash. இது என்னம்மா tangent. அப்புறம் என்ன சொல்றாருமா? மாஸ் ஆஃப் த ஸ்பியர் எம்மோ ரேடியஸ் இது நமக்கு தெரியாதா? எல்லா கொஸ்டின்லும் இருக்கும். மாஸ் எம்மோ ரேடியஸ் சார் அது நமக்கு தேவையில்ல. ரைட். ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கிறேன்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் இது தெரியுமா தெரியாதா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ சாலிட் ஸ்பியர் அபவுட் ICOM. அதனால தான் நான் வந்து கிளியரா எழுதிட்டேன். ICOM ஆஃப் சாலிட் ஸ்பியர். இந்த ஆக்சிஸ் தெரியும். இந்த ஆக்சிஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ன தியரம் அப்ளை பண்ணோம்? பேரலலா பெர்பெண்டிகுலரா? ఇది ICOM సెంటర్ ఆఫ్ మాస్ ఆఫ్ సాలిడ్ స్పియర్. ఇది எஸ் பேரலாக்ஸ் தியரம் இது எக்ஸ். குட். அதுதான் எனக்கு வேணும். குட். ஐ எக்ஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலாக்ஸ். அந்த ரெண்டு ஆக்சிஸ் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரைட் தட் இஸ் எஸ். வெரி குட். அப்புறமா இப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். தலைவா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நிறைய ஸ்டூடெண்ட் இது வந்து சிம்பிள் சம் பட் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. எதுக்கு தெரியுமா? பிகாஸ் ஆஃப் இங்க பாருங்க. நான் கொடுத்தது மொமெண்ட் இந்த ஆக்சிஸ் தான். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 2/5 mr square. புரியுதா? சாலிட் ஸ்பியர் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். அதனால தான் 2/5 m r square plus m. பட் இங்க ஏனா ஹியர் ஏனா ரேடியஸ் தான as per question according to the question is r. mr square. 2/5 mr square plus mr square எவ்வளவுமா? சச்சா குட். புரியுதா? எல்லாருக்கும் புரியணும். அதனால தான் நான் வந்து பொறுமையா இந்த கொஸ்டின்ல என்னென்ன வருதோ எல்லாமே ஃபீல் பண்ணி காட்டுறா. ஓகே. தெரியுமா? 2 mr square plus 5 mr so that is 5 mr. புரியுதா? ஸோ பேரலல் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்பியர். அந்த சாலிட் ஸ்பியருக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து 2/5 mr ஸ்கொயர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டான்ஜென்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் நம்மோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. ஸோ பேரலல் ஆக்சிஸ் அப்ளை பண்ணுங்க. ஆன்சர். புரியுமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற லெவல் கொஸ்டின்மா. Three identical three identical spherical shells, each of mass m, mass m and radius r, radius r, radius r as place dash shown in figure, okay. Consider an axis. Consider an axis. Very good, ma. X dash. Consider an axis x dash is touching to two shells, touching to passing through diameter, ma. Very important, ma. Diameter of third shell. Diameter of third shell, ma. அப்புறம் என்ன கேட்கிறாருமா? Moment of inertia. MOI. MOI na? Of inertia of the system of inertia
Um, 3 spherical cells. Put X. तो ये 11/5 मास पे 3 मास से 15/5 மாஸ் ஸ்கொயர்மா அதே மாதிரி ஆப்ஷன் டி. ஏமா கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க வந்துரும். மாஸ் இப்போ இந்த சின்ன டயக்ராம் வந்து தரமா சின்ன டயக்ராம் நீங்க வந்து டயக்ராம் இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் ஆக்சுவலி 3 ஒரே ஒரே சைஸ் ஒரே ரேடியஸ்மா பட் நான் வந்து ரைட் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே சைஸ் மாதிரி தெரியுதா ரைட் டயக்ராம் பார்த்துக்கோங்க இப்படி இப்படி இருக்கு ரைட் அவ்வளவுதான் ட்ரை பண்றீங்களா ஏய் நிறைய தேர் கிவிங் ஆன்சர் வெரி குட் வா சிவாஜிபி வெரி குட் சிவாஜிபி ஃப்ரம் திருச்சியா தஞ்சாவூரா சிவாஜிபி குட் ஸ்டேஷன் ஃப்ரம் நாகப்பட்டினம் குட் ஸ்டேஷன் குட் வெரி குட் சென்னை ஜீவாஜி வெரி குட் சென்னை வெரி குட் வெரி குட் சென்னை சென்னை ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்கம்மா சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஜீவஜீவி ஓகே ஸ்வேதா ஃப்ரம் சென்னை வெரி குட் ஓகேம்மா குட் குட் 2 பேர் இருக்காங்க குட் குட் ஸ்வேதா குட் குட் சிபிஐ ஆதித்யன் இஸ் ஃப்ரம் சிபிஐ சிபிஐனா கோயம்புத்தூரா குட் ஆப்ஷன் டி கரெக்ட்மா குட் குட் ஷாலினி எஸ் சார் வெரி குட் கோவை யா யா கோவை குட் கோவை கோயம்புத்தூர் ஓகேம்மா வெரி குட்மா பியூட்டிஃபுல் குட் அம்மா ஓகேம்மா இப்போ சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா பாருங்க
ஓகேமா? ஓகேவா? அ குட். கோவை. குட். வெரி குட். குட்மா. இப்பமா இப்படி இருக்கும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா இங்க பாருங்க ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல்னா ஸ்பெரிக்கல் ஷெல். இட்ஸ் a solid sphere or hollow sphere சொல்றீங்களா? இஸ் ஏ ஷெல்னா கண்டிப்பா இந்த வேர்ட் மீனிங் தெரியுமா? இட் இஸ் a hollow. இட்ஸ் ஏ so shell means என்னம்மா? Shell mean hollow. Shell mean shell mean hollow. Hollow sphere. Yeah, everything மா. கொஸ்டின்ல வந்து ஒரு வேர்டு நம்மோட பிளட். ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட். So 3 identical, 3 identical sphericals, each of mass m. Okay, radius smaller. Okay. So இவங்களோட mass m, radius r. Okay. Place as shown figure. Consider an axis x, x dash. Okay. Consider an axis மா. Okay. So ஒரு axis consider பண்ணுங்க. So ஒரு axis consider பண்ணுங்க. Right, இந்த axis என்னம்மா? x, x dash. So இது actually third circle இருக்கா? Third circle-க்கு axis, center of mass மூலியமா பாஸ் ஆகாது. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ். எல்லாத்துக்கும் இருக்கணும் சென்டர் ஆஃப் மாஸ். அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குமா? இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ். புரியுதா? சென்டர்ல டிரா பண்ணா சென்டர் ஆஃப் மாஸ் அவ்வளவுதான். அப்புறமா அப்புறமா இது என்னமா? சென்டர் ஆஃப் மாஸ். இதுக்கு சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் புரியுதுமா? ரைட். ஸோ அப்புறம் இது நீங்க எப்படி சொல்லலாமா? இது ஃபர்ஸ்ட் பாடி. ஓகேவா? சும்மா இது வந்து ஃபர்ஸ்ட் பாடின்னு சொல்லுங்க. நம்பர் போடுங்க அவ்வளவு. செகண்ட் பாடின்னு சொல்லுங்க. 3 பாடிஸ் இருக்கணுமா? 3 ஸ்பியர். ஓகே. ரைட். இப்போ ஓகே என்ன கேட்கிறாரு அது மட்டும் பாருங்க. Okay, consider an axis, okay, which is x dash, okay, which is touching to two shells. So கண்டிப்பா touching தானே two shells touching பாருங்க. Okay, shells touch ஆகுதா? Touch ஆகுது. ஓகேமா next. And passing through the wow, sir, diameter passing through the diameter. Good. Of the third shell. Okay. Moment of the system consists three shell about x. Okay. So moment of inertia in the axis கேக்குறாரு. Very much clear. Okay. ஓகேமா? ரைட். moment of inertia of center of mass எவ்வளோ further? Okay. 2/3 தானே மூமெண்ட் ஆஃப் பாருங்க. ஹாலோ ஸ்பியர் எங்க இருக்கு? எல்லாமே யூஸ் ஆகும். பாருங்கம்மா ஹாலோ ஸ்பியர் எவ்வளோ? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் 2/3 mr ஸ்கொயர். புரியுதா? 2/3 2/3 எவ்வளோமா? 2/3 r ஸ்கொயர். No, moment of inertia about x x dash is equal to எவ்வளோமா? இங்க 3 தானே இருக்கு. 3 இருக்கு. ஸோ 3 ஆட் பண்ணுங்க. சிமெட்ரி தானே? I1 plus I2 plus அதுல வந்து தேர்ட் ஒன் வந்து தேர்ட் ஒனுக்கு நீங்க எழுதுங்க. சிம்பிள். தேர்ட் ஒனுக்கு தெரியணும். தேர்ட் ஷெல்லுக்கு தெரியும். தேர்ட் ஷெல்லுக்கு பாருங்க. இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும். அதை நோட் பண்ணுங்க. பிளஸ் 2/3 mr ஸ்கொயர். சார் 3 மட்டும் ஏன் சார் எழுதியாச்சு? 1 2 என்னாச்சு? 1 2 வந்து நீங்க என்ன பண்ணலாம்? பேரலாக்ஸ் தியரம் போடலாமா? 1 2 1 2க்கு பேரலாக்ஸ் தியரம் போடலாம். ஓகேமா? குட். ஈஸியா யோசிங்க. ஈஸியா யோசிங்கம்மா. கஷ்டமா யோசர தேவையில்லை. நீங்க சிம்பிளா பண்ணுங்க. 1 2 வந்து பேரலாக்ஸ் தியரம் நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் 2 பிளஸ் ஸோ பிகாஸ் 2 இருக்கணும். ஸோ I1 பிளஸ் I2. ஸோ அதனால தான் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ I1 and I2. 2 இன்டூ சிமெட்ரி நல்லா 2 இன்டூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் ரேடியஸ். ரேடியஸ் தெரியணும். ரேடியஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏ தானா? ஏ இஸ் ஈக்குவல்
தட் இஸ்னால m into a. புரியுதுமா? see I3 வந்து passing through body. సో அதுக்கு center of mass எழுதியாச்சு. 2/3 mr square hollow sphere. பட் 1 and 2க்கு parallax theorem. 1க்கு parallax theorem, 2க்கு so இதுக்கு இது ஓகே. இதுக்கு 1 இது ஒரு parallax theorem, இதுக்கு ஒரு parallax theorem. புரியுதா? குட். அதனால தான் 2 புரியுதா? 1 2 1 2 I1 I2 ஃபர்ஸ்ட் I1 நெக்ஸ்ட் I2 ரெண்டும் parallel. அதனால தான் 2 into ICOM plus MR A plus M எல்லாமே ஸ்மால் m தானே. அவர் m ஸ்மால் m சொன்னாரு. m square plus 2 into இங்க a னா r தானே. a plus r போடுங்கம்மா. mr square plus by 3 mr square. ஆல்ரெடி தெரியணுமா? ICOM தெரியும் நம்ம. ஏன்னா IOCOM அதை சப்ஸ்டியூட் பண்ண by 3 by 3 புரியுதா? 3 கேன்சல். புரியுதுமா? சரி நீங்க இப்படி பண்ணலாமா? பெட்டர் இப்படி பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க சிம்பிளா பண்ணலாம். இது கூட தேவையில்லைம்மா. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த I3 இருக்கணுமா? இந்த I3 வந்து நீங்க சிம்பிள் இது I3 வந்து ICOM தானா? இந்த வேல்யூ போடாது. அப்படியே எழுதுங்க. எதுக்கு தெரியுமா? சரி, பாரு சொல்றேன். சிம்பிளா இப்படி பாருங்க. எம்ஆர்ஸ்க்கு இல்ல. இங்க ஒரு ICOM இருக்கு. இங்க ஒரு ICM இருக்கு. 2 ஆட் பண்ணுங்க. அது இங்க சிம்பிள் தானே. குட். புரியுதா? சோ 2 IOCM பிளஸ் IOCM 3 IOCM அவ்வளவுதான். இங்க சிம்பிளா போகும். பிளஸ் M. சோ நம்ம கொஸ்டின் வந்து எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியும்? இது முக்கியம். சோ நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் வருமா? டோன்ட் வரி. ஓகே. 2 காமன். எஸ். So put 3 into by 3 MR square. So 3 3 cancel. So 2 MR square plus MR square. ஏமா இங்க ஆமா இங்க 2 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. சாரிமா இங்க 2 மல்டிப்ளை பண்ணலைனாலும் 2 IOCM 2 MS. 2 மல்டிப்ளை பண்ண சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பா சம போகும். So 2 MR square plus M 4 MR. புரியுதா? So answer is 4 MR. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் கொஸ்டின். வேற லெவல் கொஸ்டின். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நோட் பண்ணுங்க. குட். எல்லாருக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுமா எல்லாரும். ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் plate. ABC a right triangular plate of uniform thickness. Uniform thickness. Prisma. So ABC is a right angle triangular plate of uniform thickness. The sides are such that AB greater than AC greater than figure. Okay, I1 comma 3 are. Okay, I1 comma I2 comma I3 are moment of are of AB respective. Then of the following
of the foundation tensions is correct, ma'am. The following is correct. Okay, I3 can be greater than I1. ஓகேமா? இதுக்கு வந்து ஒரு சின்ன படம் இருக்கு. டிரா பண்ணுங்க. ரைட். இது வந்துமா A, C, I1, I2, I3 அவ்வளோதான். எல்லாரும் ட்ரை பண்ணீங்களா? ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்கம்மா. எல்லாரும் டேக் ஸ்கிரீன்ஷாட்மா. ஆக்சுவலி மொபைலோட சார்ஜிங் முடிச்சாச்சு. ஐ வில் ஜாயின் வித்தின் ஒரே நிமிஷம். கன்டின்யூ. ஜஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஸ்டின் வந்து கிளியரா? ஒரே நிமிஷமா வில் ஜாயின் பேக். ஸோ வில் ஜாயின் பேக்மா. ஜாயின் பேக் வித்தின் 1 நிமிஷம்.
எஸ். ஸோ சம் முடிச்சாச்சுன்னு நெனைக்கிறேன். பட் டன்னா கொஸ்டின் டன். டன். ஆன்சர் ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன். ஏ ஆன்சர் யாரும் சொல்லல. ஆப்ஷன் இஸ் த கரெக்ட். So which option is correct? So which option is correct, ma? Noted, sir. Very good. Which option is correct? Diagram தெரியல. ஓ ரைட் ரைட். பாருங்க diagram. Govind option. Option சொல்லுங்கம்மா. Option. Which option is correct? Vyula, good morning, Vyula. Good morning, ma. Good morning. Come on. ஓகேம்மா. நான் சால்வ் பண்றேன் பாருங்க எல்லாரும். ஸோ ஆப்ஷன் நெறைய பேரம்மா ஆக்சுவலி லைக் நான் வந்து சொல்லிட்டேன் ரைட். பெர்பெண்டிகுலரா ஐ ஹேவ் டேக் பெர்பெண்டிகுலர் அந்த கான்செப்ட் வரும். பாருங்க. ஸோ டோன்ட் வரிம்மா. ஐ வில் சால்வ் டியூஷன். இது எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ட்ரையாங்கிள். ஸோ இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ். கரெக்ட்டா? இது ஹைட் h. ஸோ இது ஹைட் h மா. என்னம்மா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் I பேஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் that is mh square by 6. So moment of inertia about base எவ்வளவுமா mh square by 6. அதே மாதிரி தலைவா இப்ப அதே மாதிரி see இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த பாட்டு தானே அவர் கொடுத்தாரு பாருங்க. you draw this இந்த பாட்டை மட்டும் you draw just compare பண்ணுங்க தலைவா அவ்வளவுதான். just compare பண்ணுங்க. So this is the A as per question, the B, the this is the B, the C. So this is the பாருங்க L1, the L2 ஓகேவா. ஸோ L1 வந்து கிரேட்டர் தென் L2 அது நமக்கு தெரியணும். L1 கண்டிப்பா கிரேட்டர் தானே. L1 வந்து கிரேட்டர் தேன் L2. L1 லென்த் வந்து பெருசு L2 తో கம்பேர் பண்ண. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏபி ஃபர்ஸ்ட் ஏபி சொல்றீங்களா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏபி நான் என்ன சொன்னா ஏபிக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏபிக்கு பர்பெண்டிகுலர் L2 தானா. ஏபி L2. ஸோ தட் இஸ் M L2 ஸ்கொயர் பை 6 கரெக்டா. M L2 ஸ்கொயர் பை 6. நல்லா பாருங்க தலைவா about base moment of inertia about base and here h1 h is equal to L2 and the h place low L2 அதே மாதிரி see moment of inertia of AB முடிச்சாச்சு. AB முடிச்சாச்சு சாரி. இப்போ BC பாருங்க moment of inertia of BC. BC க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யாரு மகாகோவிந்த். BC க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த BC க்கு பர்பெண்டிகுலர் யார் இருக்கு L1 தானா. ஓடு. ஸோ moment of inertia of BC அவ்வளவுதான். ஸோ about base ரெண்டே 30 செகண்ட் அவ்வளவுதான். 30 செகண்ட் மட்டும் தான்.
முடிச்சிடும். That is M. So that is M L1 square by 6. ஓகேமா? ரைட். ஸோ ఇప్పుడు சொல்லுங்க which one is greater தலைவா? ஸோ L1 greater than. ஸோ இப்படி L1 L1 வந்து greater than L2 னா கண்டிப்பா இங்க L1 greater than what about moment of inertia of BC? Moment of inertia of BC. ஸோ ஓகே ஆக்சுவலி இப்ப நீங்க இப்படி சொல்லலாம். ஸோ இது I1 மா moment of inertia of AB வந்து I1 and moment of inertia of IB வந்து which is equal to I2. So which one is greater? L1 greater than L2. அதனால தான் L1 greater than what about I2? I2 will be greater. Super. I2 greater than, so moment of inertia I2 greater than I. நம்பர் புரியுதா தலைவா? புரியுதா? லைக் காமெண்ட் செஷன்ல வந்து சுனாமி தான் பார்க்கணும். சுனாமி. ஆப்ஷன் நம்பர் பி. அவ்வளவுதான். ஸோ I2 greater than I1. ஸோ வேறு ஏ தப்பு, சி தப்பு, டி தப்பு. குட் தலைவா. புரியுதா? குட் வண்டர்ஃபுல் யாழினி. குட் சுனாமி. ஸோ காமெண்ட் செஷன்லமா சுனாமி பார்க்கணும். ஸ்டேஷன். ஓகே. நிதேஷன் ஒன்னில் நிதேஷன் இது பாருங்க நிதேஷன் இது உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் தெரியுமா? பேஸ் எவ்வளோ? mh ஸ்கொயர் பை 6. ஓகே. இப்படி இந்த இந்த பார்ட் மட்டும் தான் கொஸ்டின்ல கொடுத்துட்டா. ஓகே. இது L1 ஏபி எவ்வளோ? L1 பிசி எவ்வளோ? L2. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தனியா தனியா போடுங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏபி ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபர்ஸ்ட் ஏபி கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ஏபிக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன ஆகும்? ஸோ இது L2 இந்த டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஏபிக்கு M L2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அந்த கட்டிங் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு டேக் கட்டிங். இந்த ஏபி வந்து இதுதானே கட் ஆகுது. ஸோ இந்த ஏபி வந்து L2 டிஸ்டன்ஸ். ஸோ M L2 ஸ்கொயர் பை 6. அதே மாதிரி இந்த பிசிக்கு என்ன டிஸ்டன்ஸ் கட் ஆகுது? ஏபி. அதனால தான் பிசிக்கு வந்து L1 டிஸ்டன்ஸ் கட் ஆகுது. இந்த பிசி L1 டிஸ்டன்ஸ். ஏபிக்கு L2, பிசிக்கு L1. அவ்வளவுதான். ஸோ M L2 ஸ்கொயர் பை 6, M L1 ஸ்கொயர் L1 பை ஸ்கொயர். விச் ஒன் இஸ் கிரேட்டர் நிதேஷன்? L1 தானே கிரேட்டர். ஸோ L1 கிரேட்டர்னால ஸோ I2 will be greater than I. புரியுதா நிதேஷன்? குட் வண்டர்ஃபுல். சூப்பர்மா வெரி குட்மா. குட் வெரி குட்மா. குட். எஸ் சார் வெரி குட் நிதேஷன். குட்மா. வெரி குட். குட். ஆதித்யன் சூப்பர் வெரி குட்மா. ரைட் நெக்ஸ்ட் கான்செப்ட் தலைவா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா போலாமா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கான்செப்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். நெக்ஸ்ட் ஒன்மா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் என்ன? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சிம்பிளி இந்த சிம்பிள்மா கே. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு. நவீனி ரம்யா வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஃபார்முலா நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் y is equal to actually it is ஃபார்முலா வந்து so point of inertia. So moment of inertia equal to mk square ஓகேவா? So இப்படி இந்த ஃபார்முலால k square என்னம்மா? So from this formula k square is equals to formula k square is
I by m. ஓகேவா? K square is equal to I by m. K is equal to root over K is equal to I by m. K is equal to root over I by m. புரியுதா? அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுமா, இங்க K என்ன தெரியுமா? இங்க K வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புரியுதா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியூமரிக்கல் வந்து சால்வ் பண்ணோம். ஓகேம்மா? ஷால் வி ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? ஆர் யூ ரெடி தலைவா? குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்மா நல்லா பாருங்க. த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் radius of gyration of a sphere here. Radius of gyration solid sphere. Radius of gyration of solid sphere of radius r. Radius r. About its tangential is. About its tangential is. About its tangential is. So option A 7 by 5 root 7 by 4 r. Option B root by 5 into r. C 5 by 7 into r. D radius. ஓகேம்மா? ட்ரை பண்ணுங்க எல்லாரும். 2 மினிட்ஸ் மட்டும் குடுக்குறான். A குட். குட். குட், குட். ஆப்ஷன் ஏ. வெரி நெறைய பேர் ஆப்ஷன் ஏ குட். கரெக்ட். நவீனி குட். பாஸ்கர் என்ஜி. பாஸ்கர் என்ஜிடி. என்ஜிடி மீன்ஸ் பாஸ்கர் என்ஜிடி மீன்ஸ் பாஸ்கர் மீன்ஸ் உங்களோட பேரு. வாட் இஸ் இட் என்ஜிடி? என்ஜிடி மீன்ஸ் ஒரு மீனிங் இருக்கணும். என்ஜிடினா ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்கால் அந்த மாதிரியா? சும்மா ரைட். ஓகேம்மா ஆன்சர்மா ஆன்சர் சொல்லுங்க. கோவிந்த். ரம்யா வெரி குட். குட் ரம்யா ரம்யா. Okay, Mahagovind, good. Right, I will explain ma. Don't worry. பாருங்க. ஒன்னிலேமா the radius of a ஆல்ரெடி சொன்னோமே இந்த வேர்டு பத்தி ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு. டான்ஜென்ஷியல் ஓகேவா? ஸோ டான்ஜென்ஷியல் டான்ஜென்ஷ் டான்ஜென்ஷியல். அப்புறமா இது நம்ம இது ஆல்ரெடி நமக்கு எப்பவுமே தெரியும். நான் சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி நமக்கு தெரியும். ஆமா இது சாலிட் ஸ்பியரா? ஓகே சூப்பர். சாலிட் ஸ்பியர் தெரியுமாமா? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா
சென்ட்ரோமா இது வந்து டான்ஜென்ட்டுமா இது வந்து டான்ஜென்ட் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்துமா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இது ரேடியஸ் தானா ஏ ஈக்குவல் டு ஆர் அவ்வளோதான் சாலிட் ஸ்பியர் இது என்ன மாதிரி சாலிட் ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியுமா மூமெண்ட் ஆஃப் ஸோ டேஞ்சென்ட் ஆக்சிஸ் ஓகே ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டேஞ்சென்ட் ஓகேவா ஃபர்ஸ்ட் சி எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரலல் பர்பெண்டிகுலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கான்செப்ட் வரும் ஸோ மூமெண்ட் ஆஃப் டேஞ்சென்ட் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் எம் இன்டூ ரேடியஸ் எவ்வளோ ஆர் ஸ்கொயர் ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ சாலிட் ஸ்பியருக்கு 2/5 mr ஸ்கொயர் பிளஸ் mr ஆல்ரெடி நம்ம இது வந்து முன்னாடியே நம்ம ஒரு கொஸ்டின்ல கண்டுபிடிச்சாச்சுமா ஸோ அந்த வேல்யூ எவ்வளோ வருது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டேஞ்சென்ட் மாஸ் 7/5 mr ஸ்கொயர் இப்போ வந்து இது இந்த வேல்யூ தான் நீங்க வந்து ఇప్పుడు மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது கம்பேர் பண்ணுங்க இந்த ஃபார்முலாக்கு யூ கேன் கம்பேர் பண்ணிடலாம் mk ஸ்கொயர் முத k வேல்யூ கண்டு உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் ஸோ கம்பேர் வித் I is equal to mk ஸ்கொயர் ஸோ கம்பேர் பண்ணுங்க பிகாஸ் இங்கே LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஒன்று தான் கம்பேர் பண்ணுங்க ஸோ 7/5 r ஸ்கொயர் equal to mm கேன்சல்மா k ஸ்கொயர் is equal to 7/5 வந்து r ஸ்கொயர் is equals to root 7/5 option number which is nothing but I think option number A correct option A crystal clear आएगा good right next question ma the NEET 2008 NEET 2008 இதுல வந்துமா டூ இந்த கொஸ்டின் இதே சேம் கொஸ்டின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஓகே ஒரே ஒரு கொஸ்டின் இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஓகேவா ஸோ ரைட் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பண்ணுங்க செகண்ட் பார்ட் ஹோம்ஒர்க் பண்ணிடலாம் ஓகே ரைட் பண்ணுங்க த ரேஷியோ ஆஃப் த radii the ratio of radii of gyration of a circular disc comma, to that of circular ring first disc next ring so ரெண்டு moment of inertia தெரியணும் ஓகே ஆல்ரெடி நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் ring from each of mass and radius of mass and radius around the respective axis for options நேத்து 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 ஒரு லெக்சர் நம்பர் 6 எத்தனை பேர் வந்தாரம்மா நேத்து கிளாஸ் சொல்லுங்க நேத்து கிளாஸ் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணார் லைக் ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்தனா கூட ஓகே நேத்து கிளாஸ் எத்தனை பேர் வந்தாரு ஒரு டைம் கை தூக்குங்கம்மா நேத்து லெக்சர் வந்து எத்தனை பேர் பார்த்தா நிதேஷ் பார்த்துட்டேங்க மகா கோவிந்த் பார்த்தாரு ஓகே குட் ரம்யா அப்புறம் எத்தனை பேர் வெரி குட் குட்மா குட் ரைட் ஸோ நேத்து யா ஸ்வேதா குட் யா மெடிடேஷன் ரிகார்டேஷன் பார்த்தா குட் கிருஷ்ணவேணி குட் ஜீவாஜீவி நேத்து கிளாஸ்ல வந்து நான் டிஸ்கி ரிங்குக்கு 2 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கொடுத்தா ஞாபகம் இருக்கா
இன்னைக்கு கூட சொல்லிட்டா. நேத்து குடுத்துட்டா, இன்னைக்கு குடுத்துட்டா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 ஆக்சிஸ் இருக்கும். தெரியுமா? இன்னைக்கு கூட எக்ஸ்பிளைன்டுமா అది காட்டுறான். டுடே ஆல்சோ எக்ஸ்பிளைன்டுமா అది பாருங்க. இங்க பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட். ரிங்குக்கு, டிஸ்க்க்கு ஓகேவா? ரிங்குக்கு பெர்பெண்டிகுலர் டூ பிளேன்னா எவ்வளோ? எம்ஆர் ஸ்கொயர். பெர்பெண்டிகுலர் பிளேன்னா எம்ஆர் ஸ்கொயர். ஓகேனா? இன் பிளேன் மீன்ஸ் பாதி பை 2. எம்ஆர் ஸ்கொயர் பை 2. ஸோ பெர்பெண்டிகுலர் பிளேன் அண்ட் இன் பிளேன். பெர்பெண்டிகுலர் பிளேன் எம்ஆர் ஸ்கொயர். ரிங்குக்கு இன் பிளேன் வந்து எம்ஆர் ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி டிஸ்க் சொல்லுங்க. டிஸ்க் எவ்வளோ? பெர்பெண்டிகுலர் டு பிளேன் எம்ஆர் ஸ்கொயர் பை 2. இந்த பிளேன் எவ்வளோ? எம்ஆர் ஸ்கொயர் பை 4. இப்ப அந்த கொஸ்டின்ல பாருங்க லாஸ்ட்ல என்ன சொல்றாரு? அரவுண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ். ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ்னா என்ன? நீங்க வந்து டிஸ்க் ஓகே டிஸ்க் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் பிளேன் டிவைடட் பை ஓகே ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் பிளேன். சோ ரெண்டுமே நீங்க பெர்பெண்டிகுலர் பிளேன் வந்து ரெஸ்பெக்ட் ஆக்சிஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லனா நீங்க வந்து பிளேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேன் plane of plane of disk by moment of inertia of ring in plane. So ரிங்குக்கு டிஸ்கி கொஸ்டின் எப்படின்னா கொடுக்கலாம் ரிங் டிஸ்க் கொடுக்கலாம் டிஸ்க் ரிங் கொடுக்கலாம் பட் ரெஸ்பெக்ட் ஆக்சிஸ்னா நீங்க பர்பெண்டிகுலர் பிளேன் என்ன கன்சிடர் பண்ணலாம் சேம் ஆன்சர் வரும் இன் பிளேன் வந்து கன்சிடர் பண்ணா சேம் ஆன்சர் நான் வந்து பர்பெண்டிகுலர் பிளேன் சால்வ் பண்றேன் நீங்க ஹோம்ஒர்க் சம் வந்து இன் பிளேனா பாருங்க ரைட் புரியுதா காட் இட் அதுதான் மீனிங் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் சூப்பர் தலைவா எஸ் ஸோ இந்த ஓட மீனிங் இதுதாம்மா. ஸோ இந்த ஓட மீனிங் வந்து ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ்னா நீங்க ஏது என்ன பண்ணலாம் பர்பெண்டிகுலர் என்ன பண்ணலாம் ஆர் இன் பிளேன் கூட பண்ணலாம். ஸோ ஓகே ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் டு பிளேன் இது ஐ வில் டூமா இது நான் காட்டுறேன் நீங்க வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இன் பிளேன் வந்து பண்ணலாம். இது ஹோம் ஒர்க்கா பண்ணிட்டு எனக்கு காமெண்ட் செஷன்ல பிகாஸ் எதுக்கு நான் காமெண்ட்ஸ்ல போடுறேன்னு சொல்றது பிகாஸ் காமெண்ட் செஷன்ல வந்து யாரு கன்சிஸ்டன்ட்னா என்ன ஸோ கிளாஸ்க்கு டெய்லி வரணும். கிளாஸ்ல குடுத்த ஹோம்வொர்க் பண்ணணும். அதுதானே கன்சிஸ்டென்ட் அவார்டோட క్వాలిటీ. సో யார் ஸ்டூடெண்ட் అయితే எந்த ஸ்டூடெண்ட் நமக்கு காமெண்ட் ஸோ கிளாஸ்க்கு டெய்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் சப்ஜெக்ட் நல்லா கிடைக்கும். காரணம். ஸோ ரைட் குட். சேம் ஆன்சர் எஸ்மா. பட் இப்போ வந்து நான் வந்து இது ஐ வில் டூ இட். பர்பெண்டிகுலர் பிளேன் வந்து நான் பண்றேன். பர்பெண்டிகுலர் பிளேன் நான் பண்றேன். பிளேன் வந்து நீங்க பண்ணுங்க. குட் குட். ஓகேமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியுமா மொமெண்ட் ஆஃப் mk ஸ்கொயர் I is equal to mk square. So k square is equal to k square is equal to I by m. K is equal to root I by m. K is equal to root over I by. இப்போ எனக்கு என்ன வேணும்னா k disk வேணும். K disk divided by k ring. K disk by k ring. ஓகேவா? அவ்வளவுதான். So root over y disk by m. No, I ring by mass m. இது cancel. ஏதெல்லாம் கேட்கலாம். இங்க யாரு பிஎம்என்டி ஷாம் சார் எந்த எப்படி ஏது கேட்கலாம் நீங்க பண்ணலாம். டிஸ்க் ரிங் வேணுமா ரிங் டிஸ்க் வேணுமா பர்பெண்டிகுலர் பிளேன் வேணுமா இன் பிளேன் வேணுமா ஏது வேணும் அது பண்ணலாம். எஸ் குட். ஸோ இங்க யாருக்கு பயம் இல்ல. ஸோ ஸோ எஸ் ஆர் நோ ரிங் ரிங் டு டிஸ்க் வேணுமா டிஸ்க் டு ரிங் வேணுமா பர்பெண்டிகுலர் பிளேன் வேணுமா இன் பிளேன் வேணுமா எனி பிளேன் வேணுமா நீங்க பண்ணலாம். பேரலாக்ஸ் வேணுமா பர்பெண்டிகுலர் வேணுமா ரேடியஸ் ஆஃப் கரெக்ஷன் வேணுமா ஏதேனா யூ கேன் டூ. ஸோ நீட் எக்ஸாம்ல வந்து ஒரு ஒரு கொஸ்டின் எல்லாரும் நம்ம எந்த கொஸ்டின் எந்த மாடல் கொடுத்தாலும் நம்ம பண்ணிடலாம். ஃபை ஆஃப் டிஸ்க் பை லீக் ஓகேவா?
ஸோ இப்படி சொல்லுங்கம்மா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்க். நான் வந்து பெர்பெண்டிகுலர் பிளேன் தான் பண்றேன். பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர் பிளேன்க்கு எவ்வளோ? m r ஸ்கொயர் பை 2 கரெக்ட்டா? டிவைடட் பை m r ஸ்கொயர். கேன்சல்மா தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை நத்திங் பட் 2. புரியுதாம்மா? எஸ் ரம்யா. குட். ஆப்ஷன் நம்பர் அம்மா டி. குட். ஆப்ஷன் நம்பர் டி கரெக்ட். பட் டி. குட். எஸ் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குமா? வேற லெவல் கொஸ்டின். இது ஏதோ நான் சும்மா சொல்லலம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மவோட பிஎம்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த கொஸ்டின் பண்ண முடியும். இங்க யாருமே பண்ண முடியாது. பிகாஸ் சி நான் யூசுவலி சொல்றேன். சி நெறைய கொஸ்டின் எல்லாரும் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் மட்டும் நெக்ஸ்ட் நான் குடுக்குற கொஸ்டின் வந்து ஒன்லி நீங்க மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஓன்லி பிஎம்என்டி ஷாம் சுந்தர் சார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேற லெவல் கொஸ்டின். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்ட் தெரியணும். பேரலல் ஆக்சிஸ் தியரம் தெரியணும். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சு மட்டும் தான் பண்ண முடியும். அது தெரியணும்னா நம்மோட பிஎம்என்டி ஷாம் சுந்தர் நீட் நாயகன் 2026 லெக்சர் பார்த்த பசங்களை மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் நீங்க தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியணும். அதுக்கப்புறம் டிஸ்க் பத்தி தெரியணும், ரிங் பத்தி தெரியணும், பர்பெண்டிகுலர் பிளேன் தெரியணும், இன்பிளேன் பத்தி பத்தி தெரியணும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பத்தி தெரியணும். அது எல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் வந்து அது உங்களுக்கு மட்டும்தான். ரெடி? The ratio of the ADA, the ratio of the ADA of gyration of a circular, the ratio of the radius of gyration of a circular disc, put a tangential axis, the plane, the tangential axis plane, the tangential action in the plane of the end of a plane, circular ring, a circular ring, the, the circular ring of the plane, end of a circular ring, the same radius and the same mass about a tangible axis. Tangible na tangential axis. Okay, the plane of the ring. Plane of the ring is okay, ma? So options. Take 2 minutes time, ma? No issue. Take 2 minutes. Root 5 to root 6 to 12. Okay. So don't worry, ma. Take 2 minutes of time. Okay. Ellarum 2 minutes when the time you take and you solve. Only பிரச்சனை இல்லை. Okay. So the ratio of the radii, okay, of a gyration of a circular disc about a tangential axis in the plane of the disc and of a circular ring of the same radius and the same mass about a tangential axis,
த பிளேன் ஆஃப் த ரிங். பார்ப்போம். "ஹேய் கிருஷ்ணவேணி, ஆண்டவா, கடவுள்." குட், வெரி குட்மா. எக்ஸலென்ட்மா. எப்படி இவ்ளோ ஸ்பீடா இவ்ளோ எஸ். அதனால தான் நான் சும்மா சொல்லேன்மா, நீங்க மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ அந்த குவாலிட்டீஸ் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. குட், குட். வண்டர்ஃபுல்மா. வண்டர்ஃபுல் கிருஷ்ணவேணி. வெரி குட். குட்மா. வெரி குட்மா. வெரி குட்மா. கிருஷ்ணவேணி வெரி குட்மா. குட் நியூட்ரிஷன். குட் ரம்யா. குட். வெரி குட்மா. குட், குட். வெரி குட். குட். ஆப்ஷன் பி கரெக்ட். சூப்பர்மா. எவ்ரிதிங் கிளியர் ரம்யா. வெரி குட் ரம்யா. டோன்ட் வரிமா. ஐ வில் எக்ஸ்பிளைன் எல்லா கொஸ்டின். The ratio of the radii of gyration of a circular disc about a tangential axis in the plane of the disc and of a circular ring of same radius, same mass. Okay, Talaiva. About a tangential axis, the plane of the ring. So, அவர் என்ன கேட்டாரு? In the plane of the ring, plane. Okay, right. Crystal clear, very good, ma. இப்ப இங்க யாருமா? So, first point, K disc, first disc தானே கேட்டாருமா? அது பார்த்துக்கோங்க. First disc, அதுக்கப்புறம் ரிங்கு. ஸோ அது பார்க்கணும். டிஸ்க் பை ரிங்கா, ரிங் பை டிஸ்கா? அது நல்லா பார்த்துக்க. ஏன்னா ஆன்சர் மாறும். ஓகே. ஸோ கே ஆஃப் டிஸ்க் பை கே ஆஃப் ரிங். ஓகேமா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ரூட் ஓவர் ஐ டிஸ்க் பை எம் ஐ டிஸ்க் பை எம் டிவைடட் பை ஐ ரிங் பை எம். அதுக்கப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ டிஸ்க் பை ஐ ரிங். என்னமா? ஸோ ஓகே. இப்போ ஒன்றும் இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் யூ டேக் ஏ டிஸ்க். ஓகே. சின்ன டயக்ராம் மட்டும் போடுங்க. டிஸ்க். என்ன ஆக்ஸ்மா? டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். கரெக்டா? என்ன ஆக்சிஸ்? ஆக்சிஸ் டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ். என்ன ஆக்சிஸ்மா? சென்டர் ஆஃப் மாஸ். இது தெரியுமா? இப்ப எல்லாமே தெரியும். மொமெண்ட் ஆஃப் இப்படி சொல்றீங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க் சொல்றீங்களா? டிஸ்க் எவ்வளோமா? சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொன்னோம். இந்த பிளேன்மா, இந்த பிளேன். ஓகே தெரியுமா? இந்த பிளேன். குட். நோட் பண்ணியாச்சுன்னா mr ஸ்கொயர் பை 4. சார் இங்க என்ன தியரம் அப்ளை பண்ணணும்? பாரலாக்சிஸ் தியரம். இந்த டிஸ்க் டான்ஜென்ஷியல் ஆக்சிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ்க்கு எப்படி இருக்கு? பாரலாக்சிஸ் தியரம். பிளஸ் mr ஸ்கொயர் டிவைடட் பை ஓகேவா? இது ரூட் தானே? ஓ
நெக்ஸ்ட் ரிங். நெக்ஸ்ட் வந்து ரிங் வந்து யூ ஹேவ் டு கன்சிடர். சும்மா டேன்ஜென்ஷியல் ஆக்சிஸ் இங்கு இது என்னமோ சென்டர் ஆஃப் புரியுதா? mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் mr ஸ்கொயர் மாறாது. நோ. ஸோ டிஸ்டன்ஸ் இருந்து ரேடியஸ் தான் இது. ஓகே. ஸோ புரியுதா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன் த பிளேன் கான்செப்ட். புரியுதா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளேன் தெரியாதா? சம போட முடியாது. டிஸ்க் பத்தி தெரியாதா? சம போட முடியாது. ரிங் பத்தி தெரியாதா? சம போட முடியாது. parallel axis தெரியாதா? சம போட முடியாது. எல்லாமே தெரியும். பிகாஸ் யூ ஆர் த பிஎம்என்டி ஷாம் சுந்தர் சாரோட ஸ்டூடெண்ட். அப்புறம் என்ன ஆகுமா நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. ரூட் ஓவர் இங்கே ரூட் வரும். mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் mr ஸ்கொயர் எவ்வளோமா டோட்டலா? mr ஸ்கொயர் பிளஸ் 4mr கரெக்டா? டிவைட் பை 4. அதே மாதிரி ரூட் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறோம். அப்படியே இருங்க, இடமில்லை. நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறோம். எளிமையா எழுதுங்க. That is equals to r square by 4 mr. So don't worry மா, ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம். So mr square plus mr squared by cancel 2 times mr square plus 4 mr square எவ்வளோமா? 5 mr square square by 1. அவ்வளோதானமா? Right. So that is it. 3 are 6. 5 is wow. Beautiful. Beautiful sir. Beautiful. Good. புரியுதா? Good. Crystal clear. Wow. The moment of energy. ஓகேமா? ஸோ இன்னைக்கு நான் சொல்ற மாதிரிமா, இன்னைக்கு வந்து லெக்சர் நம்பர் 7. ஓகே. லெக்சர் நம்பர் 7 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சண்டே எக்ஸ்பிரஸ். ஓகே. சண்டே எக்ஸ்பிரஸ். சண்டே எக்ஸ்பிரஸ்లో என்னென்ன பார்த்தா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் பார்த்தா, parallel and perpendicular axis தியரம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பார்த்தா. இங்க லாஸ்ட் டாபிக் என்னன்னா ஜஸ்ட் ஓகே, லாஸ்ட் டாபிக் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ஓகே, சின்ன டாபிக் இப்போ முடிச்சிடும். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம், ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடும். 10 to 20 மினிட்ஸ் அவ்வளவுதான். எஸ் எஸ் குட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தலைவா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஸ் பார்க்கலாமா? சண்டே எக்ஸ்பிரஸ் மாசு சார், வெரி குட். பாருங்க எவ்வளவு கான்செப்ட் நம்ம காலை பார்த்துட்டே இருப்போம். எக்ஸ்பிரஸ் இதுதான் சண்டே எக்ஸ்பிரஸ். ஓகே. எக்ஸ்பிரஸுக்கு பிரேக் இருக்கும் நிப்பாட்டி. பட் வந்து நம்மோட ஷாம் சுந்தர் சார் பிஎம்இன்டி எக்ஸ்பிரஸ்க்கு பிரேக் இருக்காது. ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும். போய் பார்க்கலாம் சார், பார்க்கலாம். ட்ரெயினுக்கு வந்து பிரேக்ஸ் இருக்காது. ட்ரெயின் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் ஆஃப் இனர்ஷியா ரிமைனிங் ரிமைனிங் போர்ஷன். புரியுதா?
எஸ். நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் டு மெடிக்கல் காலேஜ். எஸ். குட். குட்மா. ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராமா பாருங்க. குட். வெரி குட்மா. சூப்பர்மா. வெரி குட். பாருங்க. இப்ப வந்து இதுல வந்து ஒரு சின்ன டிஸ்க்மா. இது வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே. சோ இந்த டோட்டல்லோ இது வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே. இந்த பார்ட்ட ரிமூவ் பண்ணணுமா, நல்லா பாருங்க. இவங்களோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் சென்டர்ல இருக்க மாதிரி பாத்துங்க. என்ன டயாமீட்டர் வரும் இருந்த மாதிரி. சென்டர்ல இருக்கா? யா. ஏன்னா சர்க்கிள் சென்டர் இருக்கணும். இந்த சென்டரோட சர்க்கிளோட இது டோட்டல் சர்க்கிள். பெரியப்பா, பெரியா சர்க்கிளோட சென்டர். ஓகே. சோ இத நம்ம ரேடியஸ் தானே இது. ஃபுல்லுதா டயாமீட்டரு? என்ன? ரேடியஸ் தானா? ரேடியஸா? ரேடியஸ் தானா? சென்டர் நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்? எஸ். அப்புறம் இந்த சின்ன சர்க்கிள், குட்டி சர்க்கிள், குட்டி பாப்பா. குட்டி குட்டி சர்க்கிள். ரேடியஸ் ஸ்மாலர். ஓகேவா? இத நம்ம இது வந்து டிஸ்டன்ஸ் டி. பெரிய சர்க்கிள் சென்டர் டூ சின்ன சர்க்கிளோட சென்டர். பெரிய சர்க்கிள் சென்டர் டூ சின்ன சர்க்கிளோட சென்டர். டிஸ்டன்ஸ் டி. இப்ப வந்து எனக்கு என்ன வேணும்னா, இந்த பார்ட் வந்து ரிமைனிங் பார்ட். ரிமைனிங் பார்ட்னா என்னம்மா? ரிமைனிங் பார்ட்னா இதுதானா ரிமைனிங் பார்ட்டு? இதானா ரிமைனிங் பார்ட்டு? ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ் பார்ட்மா. இந்த பார்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த பார்ட் நீ ரிமூவ் பண்ணணும். புரியுதா? இந்த பார்ட் நீ என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். இந்த பார்ட் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. நோட் பண்ணுங்க. So moment of inertia of remaining portion, moment of inertia of remaining portion about any axis. நீங்க எந்த ஆக்ஸ் பத்தின சொல்லணும். About, for example, x dash or about center of mass equal to moment of inertia of complete body of inertia of complete body about axis x dash. இந்த ஆக்சிஸ் பத்தி கவலை இல்லை. நீங்க எந்த ஆக்சிஸ் பத்தி சொல்றீங்களா அந்த ஆக்சிஸ் தான். It minus I of removed portion or remaining. Okay. So removed about x. So removed. See இந்த ஃபார்முலாமா எல்லாரும் ரிமெம்பர் பண்ணணும். கண்டிப்பா. ரெஸ்ட் பார்ட் இல்ல ரிமைனிங் ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் பாடி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. சம் இருக்குமா? டோன்ட் வரி. இது வந்து கம்ப்ளீட் பாடி. ஓகேவா? இது ரிமூவ்ட் இதுதான் இதுதான் ரிமூவ்டு பார்ட். இது ரிமூவ்டு பார்ட்மா. இது ரிமூவ்டு பார்ட். ஓகே. See, don't worry, தலைவா. Don't worry. I will give an example. Okay, don't worry. For example மா இது பாருங்க. ஓகே. So, for example வந்து இது வந்து ஒரு ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கொயர். ஓகே. இது வந்து கம்ப்ளீட் பாடி. ஓகே. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? மகாகோவிந்த் ఇందులో வந்து ரிமூவ் பார்ட். கொஞ்சம் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். సో, ரிமூவ் பண்ணிட்டா. இது என்னது? இது ரிமூவ்டு பார்ட். இது என்னது? இது கம்ப்ளீட் பார்ட்னா இது கம்ப்ளீட் பார்ட் தலைவா. இது கம்ப்ளீட் பார்ட். புரியுதா? இது கம்ப்ளீட் பார்ட். இது ரிமூவ்டு பார்ட். ரிமைனிங் பார்ட் என்ன? இது ரிமைனிங் பார்ட். அவ்வளவுதான். புரியுதா? மகாகோவிந்த்? எஸ் சார். சூப்பர் மகாகோவிந்த். ரைட். ரைட்மா? ரைட். இப்போ ஒரு ஜேஇ லெவல் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஜேஇ 2016 ஒரு கொஸ்டின் இருக்குமா? வேற லெவல் கொஸ்டின். ஓகே. ஒரு ஜேஇ மீன்ஸ் phase 1 கொஸ்டின் 2016 கொஸ்டின் இது நோட் பண்ணுங்க. சூப்பர் கொஸ்டின்மா. ஸோ
ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன்‌లో நீட்ல வந்து ஒரு வெரி ஃபியூ கொஸ்டின் இருந்தா, அதனால தான் எந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் நீட் 2026 மாணவர்கள் கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். So from a disk of radius R NEET 2026 கண்டிப்பா. Next year 2026 தான? 2026 yeah. From a disk of radius R and mass capital M. Okay, ma? A circular hole. Note பண்ணுங்க. From a disk of radius capital R. Okay. And mass capital M. Circular hole ma. A circular hole of diameter. Circular hole of diameter below R. Where rim வந்து passes. Where rim passes through the center. Where rim வந்து passes through the center is cut. Where rim வந்தமா passes through the center is cut. So what is the moment of inertia? What is the moment of inertia of the remaining part uh, of inertia, the remaining part of the disk? What is the moment of inertia of the remaining part of the disk about a perpendicular axis? About a yeah. Correct. Yeah, Mahagandhi. Yeah, good. Correct. 2025 లో ஆமாமா. Correct. Yeah. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். Correct. So already நான் சொல்லிட்டேனா ரைட். So what is the moment of inertia of the remaining part of the disk about a perpendicular? Yeah. இந்த வருஷம் கூட வாய்ப்பு இருக்குமா? Okay. So remaining part of the disk about a perpendicular axis passing through the center. Passing through the center. Option A. நோட் பண்ணுங்க 11 mr square by 32 9 mr square by 32 10 mr square by 32 13 mr square by mr square by 32. Yeah. So question மட்டும் கொஞ்சம் ஓகேமா கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்கோ you will get the answer. Okay? So from a disk of radius r okay, from a disk of radius capital R and mass capital M, okay, from a disk of radius capital R mass வந்து capital M, disk of radius capital R and mass capital M, a circular hole வந்து diameter R where rim passes through the center is cut. Okay. The hole cut. What is the moment of inertia of remaining part of the disk about perpendicular axis passing through the center? Hey Ramya, very good Ramya. உங்களுக்கு பெரிய வணக்கம். Very good. இவ்வளோ கிளாரிட்டியா, இவ்வளோ கான்செப்டுவல் கிளியரா. Good. யாழினி, good.
ரியலி மைண்ட் ப்ளோயிங். ரியலி ஒரு மைண்ட் ப்ளோயிங்ன்னு சொல்லலாம். அதுல வந்து டவுட் எந்த மாதிரி டவுட் கிடையாது. குட், குட். எப்படிம்மா? இப்படி குட். ரிகாலிவேனிடேஷன். வெரி குட். குட். வண்டர்ஃபுல்மா, வண்டர்ஃபுல். சூப்பர் தலைவா. குட். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, குட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் அபௌட் எனி ஆக்சிஸ். நீங்க வந்து இங்க எக்ஸ்ன்னு இல்ல. ஒய் டேஷ் போடுங்க. சென்டர் ஆஃப் மாஸ் போடுங்க. பெர்பெண்டிகுலர் போடுங்க. இன் பிளேன் போடுங்க. பட் இது என்ன இருக்கோ அது இருக்கணும். சேமா வரும். The moment of inertia of remaining portion about x dash is equal to moment of inertia of complete body about axis x minus moment of inertia of removed portion about x dash. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ரைட் சின்ன டயக்ராம் டிரா பண்ணிடா. இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு டிஸ்க்மா, ஒரே டிஸ்க். இதுல வந்து ஒரு சின்ன டிஸ்க் கட்டு. இதுல வந்து இந்த டிஸ்க் கட்டு. ஓகே. அப்புறமா இது வந்து சென்டர்னு சொல்லலாம். இது என்னமா டிஸ்க். மாசியமும் மாசியமும் ரேடியஸ். ரேடியஸ் ஆர். இந்த ரேடியஸ் ஆர் வந்து யாருது? இந்த ரேடியஸ் ஆர் யாருது? பெரிய சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். இங்க மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு. சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. அந்த கான்செப்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டினுக்கு போலாம். ஓகே. ரைட். ரைட். ஒரு கான்செப்ட் இருக்குமா, சின்ன கான்செப்ட் இருக்குங்க. கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறா. அப்புறம் கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா நல்லா பாருங்க. ஆக்சுவலி இங்க மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஒரு ஏரியா. ஓகே. மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா. புரியுதா? ஸோ மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா. அப்புறமா சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. பிகாஸ் சர்ஃபேஸ் மாஸ் தானே வரும். இது லீனியர் கிடையாது, வால்யூம் கிடையாது. சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. ஓகேவா? இங்க கூட நீங்க பார்க்கலாம் டிஸ்க். ஓகே. அதே மாதிரி டிஸ்க் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி என்னமா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஏரியா. Sigma is equal to surface mass. Sigma is equal to mass by area and mass is equal to sigma into area. இப்போ நான் சொல்றது நல்லா பாருங்க. மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா வந்து சேம். ஓகே. மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா அது வந்து சேம். இப்போ வந்து கம்ப்ளீட் டிஸ்க் எவ்வளவு சிக்மா இருக்கோ புரியுதா? ரிமைனிங் பார்ட் ரிமூவ்டு பார்ட் இருக்கா அந்த ரிமூவ்டு பார்ட் அந்த ரிமூவ்டு பார்ட்டுக்கு அதே சிக்மா இருக்கும். புரியுதா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்க நல்லா. இப்போ மாஸ் பை ஏரியா. ஓகேவா? நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா sigma of complete disk sigma is equal to இது removed. So right. So sigma of complete disk. Okay ma. So complete sigma of okay ma. So complete disk sigma of complete disk is equal to ma sigma of removed part of removed part. So now
இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 2மே ஈக்குவல். ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா இஸ் சேம். ஸோ சிக்மா ஆஃப் கம்ப்ளீட் டிஸ்க் எவ்வளோ இருக்கும்? சிக்மா ஆஃப் ரிமோட் டிஸ்க்கும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்க ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ மாஸ் பை ஏரியா. மாஸ் பை ஏரியா. ஏரியா ஆஃப் கம்ப்ளீட் டிஸ்க் எவ்வளோ? கம்ப்ளீட் டிஸ்கோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட்டா? ஏரியா பை ஆர் ஸ்கொயர். ரிமோட் டிஸ்க் எவ்வளோமா? ரிமோட் எம் பை பை. ரிமூவ்டுக்கு டோட்டல் ஆர். ఇప్పుడు రిమూవ్ డిస్క్ ఎவ்வளோ? R/2 தானே ரேடியஸ். రిమూవ్‌కి ரேடியஸ் R/2. பெருசுது ரேடியஸ் ஆர்மா, சின்னது R/2. ஆர் ஸ்கொயர். என்ன வரும்? பை பை ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இங்க 2 ஸ்கொயர் மேல போகுமா? ஸோ அது என்ன ஆகும்? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? இது ஸ்மால் டிஸ்க் வந்து ரிமூவ் டிஸ்க் வந்து சின்ன பாப்பா, சின்னது. ஸோ ரிமூவ் டிஸ்க் சின்னது தானே, ரிமூவ் டிஸ்க் சின்னது. அதுக்கு வந்து யூ டேக் ஆஸ் ஸ்மால் எம். அப்படி வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியா இருக்கும். இது ஸ்மால் எம்மா, பிக் இது வந்து கேபிட்டல் எம். ஸோ ரிமூவ்டு மாஸ் வந்து ஸ்மால் எம். என்ன வருதுமா உங்களுக்கு? கடைசி இங்க இது கேபிட்டல் எம் வந்து கட் ஆகாது. பிகாஸ் அது கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம். கேபிட்டல் எம் வந்து கம்ப்ளீட் பாடி. இது ஸ்மால் எம் வந்து ரிமூவ்டு பார்ட். புரியுதா? இப்ப என்ன வருது எனக்கு? ஸ்மால் எம் கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை 4. இல்லைன்னா இப்படி கூட எழுதலாமா? கரெக்டா? ஓகே, சாரிம்மா. இந்த 2 ஸ்கொயர் மேல போகணும். அது ஒரு டைம் எழுதுங்க. ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு 4m. அப்புறம் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? கேபிட்டல் எம் எஸ் நோ. கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் மேல போவோம். ஸோ 4m. ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு 4m. ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு என்னமா? கேபிட்டல் எம் இஸ் 4m. ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு 4m. புரியுதா? ரைட். அதுல வந்து நீங்க யூ கேன் டேக் ఇట్. ఇప్పుడు స్మాల్ ఎమ్ ఇప్పుడు క్యాపిటల్ ఎమ్ ఈజ్ ఈక్వల్ టు 4m னா என்ன? ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் பை 4. அது இங்க வந்து யூ கேன் கெட் இட். ரைட். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இங்க கூட நீங்க எழுதலாம். ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுமா? ஸோ ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் பை 4. புரியுதா? ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுமா? ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்மா கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ல வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா. ஓகேவா? ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஏரியா. சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி கான்செப்ட். கம்ப்ளீட் டிஸ்க் எவ்வளவு ஏரியா இருக்கும்? ரிமோட். ஓகே. இப்போ வந்து நம்ம சால்வ் கொஸ்டினுக்கு போலாமா? ரைட். இப்போ கொஸ்டினுக்கு போலாமா? ஃபார்முலா சொல்லுங்க. Moment of inertia of remaining. Okay, ma? So remaining equal to moment of inertia of completed. Okay, is equal to minus is removed. Okay, removed. Okay. அவர் என்ன கேக்குறாருமா? அது போட்டு. So வந்து perpendicular axis. So with respect to perpendicular axis. Super. So இப்படி எல்லாமே perpendicular axis. So எல்லாமே perpendicular axis passing through set. So perpendicular axis passing through center. என்னமா? Perpendicular axis passing through the center. Perpendicular axis passing through the center. Come on. இப்போ வந்து புரியுதுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன எக்ஸாம்பிள். நீங்க டயகிராம்லயே கண்டுபிடிச்சலாம் ஆன்சர். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லிறேமா? அதுக்கப்புறம் நீங்க முடிச்சிடணும். ரைட். பர்பெண்டிகுலர் நம்ம இதுதானா? பர்பஸ் பாருங்க. தலைவா. ఇప్పుడు సర్కిల్ இருக்கு. அது பர்பெண்டிகுலர் எப்படி வரும்? இப்படி இது ஒரு சர்க்கிள். இப்படி இது ஒரு சர்க்கிள்மா. சின்ன சர்க்கிள் தெரியுதா? இப்படி தானே இருக்கும் பர்பெண்டிகுலர். பாருங்க. பர்பெண்டிகுலர் இப்படி தானே இருக்கும். பர்பெண்டிகுலர். புரியுதா? பர்பெண்டிகுலர். ரைட். ஸோ இது டிஸ்க்மா மாஸ் எம் ரேடியஸ் ஆர். இது வந்து ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ఇంకా கிளாரிட்டியா நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க. இதுல சின்ன சர்க்கிள் வரும்.
ரைட். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுல ஒரு சின்ன சர்க்கிள் ஓகேவா? ஸோ சி அவ எல்லாமே கொஸ்டின்ல தான் குடுத்தாருமா. இது பாருங்க. ஃப்ரம் எ டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர். பெரிய ரேடியஸ். ரேடியஸ் ஆர்னா என்ன? பெரிய சர்க்கிள். அந்த பெரிய சர்க்கிள் மாஸ் கேப்பிட்டல். சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர் ஆர் where rim is passes through center is cut. ஓகே. ஸோ அவ்வளவுதான். இது கட். ஓகே. இது கட் பண்ணிட்டா. இது கட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நான் என்ன கேட்கிறேன்? ஆமா. இப்ப பாருங்க. இது சென்டர். இது கம்ப்ளீட் சர்க்கிள். அந்த பெரிய சர்க்கிள் சென்டர் ஓ. புரியுதா? இது ஓனா என்ன? இந்த ஓ வந்து ஃபார் கம்ப்ளீட் சர்க்கிள்க்கு. அது சின்ன சர்க்கிள்க்கு சென்டர் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ். சி நல்லா பாருங்க. அ இந்த பாயிண்ட்க்கு பெர்பெண்டிகுலர். ஓகே. 2 பாயிண்ட்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும். இது பெர்பெண்டிகுலர் பாசிங் த்ரூ சென்டர் இதுக்கு. ஓகே. அதே மாரி இதுக்கு இது பாருங்க. இது பெர்பெண்டிகுலர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. இது இந்த கிராஸ் என்னம்மா? இது வந்து பெர்பெண்டிகுலர் டூ டோட்டல் சர்க்கிள். இது பெர்பெண்டிகுலர் ஃபார் சின்ன சர்க்கிள். புரியுதா? காட் த பாயிண்ட். சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார் புரியுதா? குட். இந்த இது வந்து பெர்பெண்டிகுலர் டூ பெரிய சர்க்கிள்க்கு. பெர்பெண்டிகுலர் ஃபார் பெரிய சர்க்கிள். அந்த கிராஸ் ஃபார் சின்ன சர்க்கிள். புரியுதா? பிகாஸ் எதுக்கு சார்? பிகாஸ் கொஸ்டின்ல வந்து எல்லாமே பெர்பெண்டிகுலர் டூ சென்டர், பெர்பெண்டிகுலர் டூ சென்டர், பெர்பெண்டிகுலர் டூ சென்டர். பெர்பெண்டிகுலர் டூ சென்டர், பெர்பெண்டிகுலர் டூ சென்டர், பெர்பெண்டிகுலர் டூ சென்டர். பெர்பெண்டிகுலர் வேணும். பட் சென்டர்ல வேணும். ரைட். இப்படி சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே. இது இது எவ்வளவு சொல்லுங்க? கம்ப்ளீட். கம்ப்ளீட் சர்க்கிள்க்கு. இது டிஸ்க் தானா? டிஸ்க் எவ்வளோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம் ஆன். டிஸ்க் எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர்? டிஸ்க் எவ்வளோ? குட். ரம்யா குட். குட். சிவஜீவி. mr square by 2. Good. mr square by Niteshan good. mr square by 2 minus. Hey Niteshan. Hey Niteshan very good ma. See இங்க ஒரு பாயிண்ட் வந்து have to feel. இப்போ வந்து see இது ஒரு பர்பெண்டிகுலர். ஓகே. என்னோட கை பர்பெண்டிகுலர். ரெண்டு பர்பெண்டிகுலர் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி பர்பெண்டிகுலர். இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரெண்டும்? இது ஒரு பர்பெண்டிகுலர். ஓ దగ్గర பர்பெண்டிகுலர். பெரிய சர்க்கிளோட பர்பெண்டிகுலர். சின்ன சர்க்கிளோட பர்பெண்டிகுலர். ரெண்டுமே எப்படி இருக்கு? இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு? பாருங்க. வாவ் குட். சோ இப்படி என்ன திரும்பி அப்ளை பண்ணணும்? ஸோ 2 பர்பெண்டிகுலர். ஸோ என்ன திரும்ப அப்ளை பண்ணணும்? parallel axis. Good. So minus good தலைவா சூப்பர். So moment of inertia of center of mass அது perpendicular to plane plus radius எவ்வளவுமா? radius plus m. radius வந்து a square. a or smaller. Good. அவ்வளவுதான் முடிச்சாச்சு சம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. ரிமைனிங் only மேக்கப். ரிமைனிங் only மேக்கப் போடணும் அவ்வளவுதான். முடிச்சாச்சு அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் புரியுதா? அவ்வளவுதான். ரிமைனிங் ஃபுல்லாவே மேக்கப். கால்குலேஷன். சொல்லுங்க இப்போ. என்ன வருதுமா? mr square by 2 minus okay. Moment of inertia center of mass perpendicular to the plane எவ்வளவு ஃபார்முலா? mr square by 2 கரெக்டா? mr square by 2 ஆனா இங்க perpendicular இங்க ரேடியஸ் எவ்வளவு? ரேடியஸ் அந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் r by 2 புரியுதா? இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r by 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஓகே. அந்த சின்ன சர்க்கிள் ஓகே புரியுதுமா? புரியுதா? சின்ன சர்க்கிள்மா சின்ன சர்க்கிள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகே. சின்ன சர்க்கிள் பிளஸ் அதே மாதிரிமா எம் இன்டூ எம் இன்டூ என்ன? எம் ஏ ஸ்கொயர். ஏன் என்ன ரேடியஸ் தானா? சின்ன சர்க்கிள் ரேடியஸ் இல்ல. சின்ன சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஆர் பை 2 அவ்வளவுதான். சால்வ் பண்றீங்களா? சாரி. ஸோ எம்ஆர் ஸ்கொயர் பை 2 ஓகே. எம்ஆர் ஸ்கொயர் பை 2 மைனஸ் சொல்லுங்க. இப்படி நீங்க பாருங்க. ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சேன். ஸோ ஸ்மால் எம் பிளேஸ்ல என்ன எழுதுறோம்? ஸ்மால் எம் பிளேஸ். ஸ்மால் எம் பிளேஸ்ல என்ன எழுதுறோம்? கேபிட்டல் எம் பை 4 எழுதலாமா? అవ్వలేదా? సో స్మాల్ ఎం ప్లేస్‌లో క్యాపిటల్ సో క్యాపిటల్ M/4 ఓకేనా? அவ்வளோதான். அப்புறம் RS ஸ்கொயர். இது எவ்வளோமா? RS ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்.
plus m by 4 r square by 4. அவ்வளோதான். 4 4 0 எவ்வளோமா 16 into 2 32 தானே. எஸ் 4 4 jar 16 16 minus into எஸ் r square. ஏமா m r square காமனா minus 32 LCM போடலாமா 32. ஃபர்ஸ்ட் வந்து 1/2 equal to எவ்வளோமா r square 32 LCM LCM எவ்வளோ 1 in jar பாருங்க. இங்க பாருமா 2 இருக்கோ 32 டைம் எத்தனை டைம் 16 டைம் தானா. in minus 16 2 jar that is equal to எவ்வளோமா 16. So 16 minus 3 எவ்வளோ 13 தானா 5. So which is nothing but 13 mr square by 32. So option number எவ்வளோமா எவ்வளோ 3. Good. Good. சொல்லுங்கம்மா எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு இந்த என்னோட லெக்சர் எத்தனை பேருக்கு புரியுது இந்த லெக்சர் சி உண்மையா 3 மணி நேரம் 10 மணிக்கு செஷன் 10 ஒரு 10 5 10 10 கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு 10 ஆல்ரெடி 1 10 ஆயிட்டு 3 மணி நேரம் 3 மணி நேரம் தலைவா ஒரு நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம். ஓகே ஸோ 1 மேன் ஷோ 1 மேன் ஆர்மி. ஓகே 3 மணி நேரம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி பார்க்கிறோம். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுமா 3 மணி நேரம் கிளாஸ்னா அது பிகாஸ் ஆஃப் யூ 3 hour எக்ஸ்பிரஸ் எஸ் 3 மணி நேரம். ஓகேவா குட் வெரி குட் புரியுதுமா ரைட் ஓகேமா. ஸோ இது கம்ப்ளீட்டா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாமா பட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஓகே அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன தெரியுமா ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து நமக்கு ஒரு மெயின் 4 டாபிக்ஸ் இருக்குமா. ஓகே அதுல வந்து ஓகே ஸோ 4 டாபிக்ஸ் இருக்கு புரியுதா மூமெண்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன்ல 4 டாபிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஆங்குலர் டார்க் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஓகேவா அது நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் மொமெண்டம் புரியுதா ஆங்குலர் மொமெண்டம் அதுக்கப்புறம் ரோலிங் மோஷன் இந்த 3 ஓகேவா டோட்டலா 10 ஆல்மோஸ்ட் இங்க ஒரு எப்படி பார்த்தாலும் 10 லெக்சர்ஸ் ஒரு நம்ம நிறைய ஹவர் லைக் 3 ஹவர் 2 ஹவர் நம்ம வந்து 3 ஹவர்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம முடிச்சிடும். ஓகேமா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்மா கிளாஸ் முடிச்சாச்சு பட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து அப்படியே ஒரு டைம் உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் ஒரு டைம் லெக்சர் நம்பர் 7 சண்டே எக்ஸ்பிரஸ். சண்டே வந்து எவ்ரி சண்டேமா உண்மையா நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் ஆக்சுவலி எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஐ வில் டேக் ரெஸ்ட் வீட்டில் ரெஸ்ட் இல்லைன்னா வெளியே போய் வெளியே ஓகே சுத்துறது இந்த மாதிரி ஓகே இருக்கும் புரியுதா ரைட். ஸோ பட் நம்மளோட பிஎம்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உண்மையா சொல்றேன் பிஎம்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்காக ஸோ நான் வந்து கம்ப்ளீட் சண்டே டீச் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளோட பிஎம்என்டி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி நீட் நாயகன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பா அவங்களோட அவங்களோட ட்ரீம் காலேஜ் அவங்களோட ட்ரீம் காலேஜ் கண்டிப்பா போகணும். ஸோ அதனாலதான் சண்டே கூட ஒரு கிளாஸ் வந்து பிளான் பண்ணி போட்டேன் அது வந்து உங்களுக்காக ரைட். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ப்ளீஸ் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் சம்மா அது எல்லாமே யூ ஹாவ் டு சப்போர்ட் அண்ட் ஆல்சோ நல்லா படிச்சு ஹாவ் டு கொடுத்தா நல்ல காலேஜ். ஸோ லெக்சர் நம்பர் 7 ஒரு டைம் பாருங்க. ஸோ சண்டே எக்ஸ்பிரஸ் ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் parallel and perpendicular axis radius of gyration அது எல்லாமே மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் ஆக்சுவலி சி நான் 2026ல ஒருத்தன் சொன்னா ஆல்ரெடி 2025ல இந்த ரிலேட்டட் கான்செப்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கேம் 26ல கூட வாய்ப்பு இருக்கு புரியுதா. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் என்னமா சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க காமெண்ட் எல்லாருமே காமெண்ட்ல போட்டுட்டே இருக்குங்க கமான். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் எவ்வளோ சென்டர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் எவ்வளோ சென்டர்ல ரிவைஸ் பண்ணிடலாம் ஒரு டைம்.
ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சூப்பர், சூப்பர். எல்லாரும் காமெண்ட் போட்டுட்டே இருங்க. ரைட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்டர்லோ ml ஸ்கொயர் பை 12. அட் த எண்ட் எவ்வளோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் எண்ட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எண்ட் ml ஸ்கொயர் பை 3. வெரி குட். நெக்ஸ்ட். ஓகேவா? ரிங்குக்கு பர்பெண்டிகுலர் பிளேன் எவ்வளோ? ரிங்குக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் பிளேன் எவ்வளோமா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் டு பிளேன் எவ்வளோ? mr ஸ்கொயர். எஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் இன் பிளேன் எவ்வளோ? mr ஸ்கொயர் பாதி எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2. ஓகேவா? இப்போ டிஸ்க் பார்க்கலாமா? டிஸ்க் பர்பெண்டிகுலர் பிளேன் எவ்வளோ? டிஸ்க் பர்பெண்டிகுலர் பிளேன் mr ஸ்கொயர் பை 2. அப்புறமா டிஸ்க் இன் பிளேன் எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2 எவ்வளோ? பாதி mr ஸ்கொயர் பை. தெரியுதா? ரைட். குட். அதுக்கப்புறம் ஆனுலர் ஸ்பேஸ், ஆனுலர் ரிங். ஓகே. ஸோ ஒரு ரிங் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரிங் இருக்கும். ஸோ அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் பிளேன் எவ்வளோ? m r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோமா? ரெக்டாங்கிளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது நல்லா பாருங்க தலைவா. y ஆக்சிஸ் எது கட் ஆகுது? y தானே கட் ஆகுது பாருங்க. ஸோ அதனால தான் ml ஸ்கொயர் பை 12. அதே எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது என்ன கட் ஆகுது? b கட் ஆகுது. ஸோ அதனால தான் mb ஸ்கொயர் பை 12. ஓகேமா? ஸோ ரெக்டாங்குலர் இருக்கும். ரெக்டாங்கிள் இருக்கு. ஆனா பர்பெண்டிகுலர்னா என்ன தீரும்? பேரலக்ஸ் சேரும். அதுக்கு என்ன? I. ஓகேமா? ஸோ I பர்பெண்டிகுலர் பிளேன் இஸ் ஈக்குவல் ix பிளஸ் iy. புரியுது? தட் இஸ் mb ஸ்கொயர் பை 12 பிளஸ் ml ஸ்கொயர் பை. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் டயகனல் எவ்வளோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெக்டாங்கிள் அபவுட் டயகனல் m l ஸ்கொயர் b ஸ்கொயர் பை 6 l ஸ்கொயர் பிளஸ் b. ட்ரையாங்கிள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் பேஸ் எவ்வளோமா? m h ஸ்கொயர் பை 6. நெக்ஸ்ட் ஸ்கொயருக்கு எவ்வளோ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்கொயர் இன் பிளேன் எவ்வளோ? ma ஸ்கொயர் பை 12. டயகனலுக்கு எவ்வளோ? m ஸ்கொயர் பை 12. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் பர்பெண்டிகுலர் பிளேன் எவ்வளோ? ma ஸ்கொயர் பை 6. புரியுதுமா? எல்லாமே இங்கே போகணும். நெக்ஸ்ட் ஹாலோ ஸ்பியருக்கு எவ்வளோ? சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ ஸ்பியர் எவ்வளோ? 2 by 3 mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியருக்கு எவ்வளோ? 2 by 5 r ஸ்கொயர். ஹாலோ கோனுக்கு எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2. சாலிட் கோனுக்கு எவ்வளோ? 3 by 10 mr ஸ்கொயர். ஹாலோ சிலிண்டருக்கு எவ்வளோ? mr ஸ்கொயர். ஹாலோ சிலிண்டர்னா ரிங் மாதிரி இருக்கும். ஹாலோ சிலிண்டருக்கு எவ்வளோ? mr ஸ்கொயர். ஹாலோ சிலிண்டருக்கு எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் ml ஸ்கொயர் பை 12. சாலிட் சிலிண்டருக்கு எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 2. ஓகே. சாலிட் சிலிண்டர் டிஸ்க் மாதிரி இருக்கும். ஓகே. அது பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல பார்க்கும்போது எவ்வளோ? mr ஸ்கொயர் பை 4 பிளஸ் ml ஸ்கொயர் பை 12. அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்மா. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே கொஸ்டின். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அது ஒரே ஒரு ஃபார்முலா. I is equal to mk ஸ்கொயர், k ஸ்கொயர் equal to I by m, k is equal to root over I. அதுல வந்து சம்ஸ் பார்த்தோம். ஓகே. அதுக்கப்புறம் we have seen லாஸ்ட் கான்செப்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன். இதுல ஒரே ஒரு ஃபார்முலா தலைவா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் about xx equal to moment of inertia of complete body about axis x dash minus the removed portion about x. So next லைக் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே நமக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். சாரி, ரொட்டேஷனல் மோஷன். ஓகே. அப்புறம் வந்து நீங்க பார்க்கும்போது 11th பிசிக்ஸும் மோஷன் இன் 1D கம்ப்ளீட்டட், மோஷன் இன் 2D கம்ப்ளீட்டட், லாஸ் ஆஃப் மோஷன் கம்ப்ளீட்டட், ஒர்க் எனர்ஜி பவர் கம்ப்ளீட்டட். ஓகேவா? அப்புறம் வந்து இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் ரொட்டேஷன். இப்போ இந்த 5 சாப்டருக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, எந்த சாப்டர் வந்து சார் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு? 11th பிசிக்ஸ்ல எந்த டாபிக் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லுங்க. செகண்ட் வால்யூம்ல சொல்லுங்க. இங்க ரிமைனிங் நம்ம நெறைய இருக்கு. கிராவிடேஷன் இருக்கு. கிராவிடேஷன், தெர்மோடைனமிக்ஸ், கிராவிடேஷன், தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், வேவ்ஸ் இருக்கு, ஆஸிலேஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து எந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சொல்லுங்க? எந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு? ரைட். இல்லன்னா நம்ம ஆர்டர்ல கூட போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ஆர்டர்ல கூட போலாமா? இல்ல. நீங்க அதனால தான் நான் காமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. சார் இந்த செஷன் நீங்க எடுத்தா நல்லா இருக்கும். அந்த மாரி இருக்கா? ஸோ மெக்கானிக்கல் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே. கிராவிடேஷன் ஜீவஜீவி வந்து கிராவிடேஷன் கேட்கிறோம். ஓகே.
வாட்டர்ல போலாம். கிருஷ்ணவேணி வெரி குட். ஃப்ளூயிட்ஸ் யாழினி ஓ குட் ஃப்ளூயிட்ஸ். ஓகே. சாலிட்ஸ் கேட்கிறோம். ஓ தெர்மோடைனமிக்ஸ் மகாகோவிந்த். எல்லாத்தையும் கிளவர் இப்போ. கிராவிடேஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி சாலிட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃப்ளூயிட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டி ஸோ மேட்டர், வேவ், வாஸ். ஓகே டோன்ட் வெரி ஆர்டர்ல போறோம். டோன்ட் வெரி மச். ஸோ ஸோ கடைசி கடைசில வந்து ஒரு பாயிண்ட்மா எல்லாரும் இன்னைக்கு சண்டே ரைட் சண்டே எக்ஸ்பிரஸ் கிளாஸ்ல எல்லாரும் ஹைப் பண்ணிருக்குமா பாருங்க அந்த ஹைப் இருக்கா அந்த வீடியோ கீழே ஹைப் இருக்கும் அந்த காமெண்ட் போடுங்க அது ஹைப் போடுங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க இந்த செஷன் ஸோ இந்த செஷன் வந்து இந்தியாலோ நம்மோட லெக்சர் நம்பர் 7 ரொட்டேஷனல் மோஷன் பிஎம்என்டி இந்த கிளாஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து ஹைப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அதுக்கு வந்து யூ ஹேவ் டு சப்போர்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஆஃப்டர் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஸோ சண்டே ஆல்சோ உங்களுக்காக கிளாஸ் இருக்கு ஈவினிங் கூட கிளாஸ் வந்து நான் பிளான் பண்ணிடுறேன் பட் ஓகே மேக்ஸிமம் இருக்கும் நான் வந்து குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ரைட் தேங்க்யூமா ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மறக்காம கண்டிப்பா ப்ளீஸ் காமெண்ட் அபவுட் த செஷன் ஆஃப்டர் கிளாஸ் தேங்க்யூமா அண்ட் ஆல்சோ ஹைப் த வீடியோ லைக் மறக்காம பண்ணுங்க ஆல்சோ காமெண்ட் த செஷன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் 3 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாமா ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்க 1 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணா போதும் 1 நிமிஷம் மட்டும் okay? 1 நிமிஷம் ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் ஒரு காமெண்ட் போடுங்க எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூமா